கதாவே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் 2வது ஆராதனையின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஆராதனையிலும் வரவேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் துரிதமாய் அழைத்து கொண்டு வாரும். இந்த நாள் ஆராதனையின் இந்த துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து நடத்தணும். நாங்கள் விடுதலையோடு உண்மையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்தை உண்மையாய் உணர்ந்து உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியோடு உண்மை ஆராதிக்க ஆனந்த களிப்போடு உண்மையிலே ஆண்டவரை களிகூற தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீர் உயர்ந்திருப்பீராக, உம்முடைய நாமம் இந்த இடத்துல உயர்ந்திருப்பதாக, நீர் இந்த இடத்துல ஆண்டவர் உலாவுவீராக, எல்லா தேவ பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் நீ அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், உமக்கு மகிமை வர பண்ணும், தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாமத்தை மையப்படுத்துவோம். நம்முடைய ஜெபத்தோட ஜெயகதங்களில் 195வது பாடல், சாங் நம்பர் 195. அவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபையில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு,
வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். கல்லப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று, கல்லப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன், என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளை நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா, துன்ப வேளை நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன், என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையும் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா, துன்ப வேளையும் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு கன்னட பாடல், பாடலின் 80, சாங் நம்பர் 80, ஒப்பிಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ
ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಗಾಗಿ ಸ್ತುತಿಗರಿಸಿದೆ ನೀ ಸ್ವಂತ ಜನವಾಗಿ. ಸ್ತುತಿಗರಿಸಿದೆ ನೀ ಸ್ವಂತ ಜನವಾಗಿ. ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಲು ನಿನ್ನಲ್ಲೇ ಬಂದಿರುವೆ. ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಲು ನಿನ್ನಲ್ಲೇ ಬಂದಿರುವೆ. ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಸಾಯಲು ನೀತಿಗೆ ಜೀವಿಸಲು. ಪಾಪಕ್ಕೆ ಸಾಯಲು ನೀತಿಗೆ ಜೀವಿಸಲು ದಿವ್ಯ ಶರೀರದಿ ನನ್ನ ಪಾಪ ಹೊತ್ತಿರುವೆ. ದಿವ್ಯ ಶರೀರದಿ ನನ್ನ ಪಾಪ ಹೊತ್ತಿರುವೆ. ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ. ಹೌದು ದೇವರೇ, ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಡಿ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀ ಎಂದು ಬಲಿಯಾದಿ. ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀ ಎಂದು ಬಲಿಯಾದಿ. ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದೆ ನಾ ಬದುಕಿಕೊಂಡಿರುವೆ. ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದೆ ನಾ ಬದುಕಿಕೊಂಡಿರುವೆ. ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ. ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ.
ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಸಾಯಲು ನೀತಿಗೆ ಜೀವಿಸಲು ಪಾಪಕ್ಕೆ ಸಾಯಲು ನೀತಿಗೆ ಜೀವಿಸಲು ದಿವ್ಯ ಶರೀರದಿ ನನ್ನ ಪಾಪ ಹೊತ್ತಿರುವೆ ದಿವ್ಯ ಶರೀರದಿ ನನ್ನ ಪಾಪ ಹೊತ್ತಿರುವೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ನೀ ಎಂದು ಬಲಿಯಾದಿ ಎಲ್ಲರೂ சொல்லுவோமப்பா ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ಕಮಾಂಡೋರೆ ನೀ ಎಂದು ಬಲಿಯಾದಿ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದೇನಾ ಬದುಕಿಕೊಂಡಿರುವೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದೇನಾ ಬದುಕಿಕೊಂಡಿರುವೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನನಗಾಗಿ ಲೋಕದ ರಕ್ಷಕನೇ ಉನ್ನತ ಬಲಿಯಾಗಿ அல்லேலூயா. அதனுடைய பாடல் ஒரு ஊசி கூட நம்ம பாட போகிறோம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம். அப்படி வாழ்க்கையில் சொல்ல முடியும். ஆமென் ஆண்டவரே. மரணத்துக்கு நேராக கடந்து போன நம்மையும் கர்த்தர் விடுவித்து நமக்காக நம்மை வாழ வைக்க அவர் சிலுவையிலே தொங்கினார். ஆமென். நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டேன். ஒரு சுக்குட இந்த பாடல் ஒரு உணர்ந்தவளாய் நோக்கி பிழைத்து கொண்டதினால் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அப்பாவுடைய கிருபை மாத்திரமே நம்மை தாங்கினது. ஆமென். அதில் ஒரு சுக்குட தமிழ்ல நம்ம பாடி அப்படியாய் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ அப்பா எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக
பலியாக ஒரு கூடப்பா எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமை. ஆமென் ஆண்டவரே. நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. எல்லாரும் இந்த பாடல் வரிகளை உணர்ந்துள்ள விசுவாசத்தோடு பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி பாடி மையப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. ஆமென். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக காவலுண்டு, சர்வ வல்ல தேவனின் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் மரண பயம்
இயேசுவின் நாமத்தில் நீ விடட்டும் வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீ விடட்டும் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை ஆமென் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை பொல்லாப்பு எனக்கு நேரிடாது எல்லாரும் சொல்லுவோம் வாதையின் கூடாரத்தை அணுகிடாது சுவாசத்தோடு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதையின் கூடாரத்தை அணுகிடாது இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை பரலோக சேனையின் காவலுண்டு சர்வவல்ல தேவன் கிருபையுண்டு பரலோக சேனையின் காவலுண்டு சர்வவல்ல தேவன் கிருபையுண்டு இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை மறையாகி வருவா வியாதிகளா பயப்படேனு நான் பயப்படேனு மறையாಗಿ ಬರುವ ಮಹಾವ್ಯಾಧಿಗಳ ಭಯಪಡೇನು ನಾ ಭಯಪಡೇನು ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ರೋಗ ಭಯ ಮರಣ ಭಯ ತೊಲಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರೋಗ ಭಯ ಮರಣ ಭಯ ತೊಲಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಕೇಡೇನು ನಮಗೆ ಸಂಭವಿಸದು ಉಪದ್ರ ಗುಡಾರವ ಸಮೀಪಿಸದು ಕೇಡೇನು ನಮಗೆ ಸಂಭವಿಸದು ಉಪದ್ರ ಗುಡಾರವ ಸಮೀಪಿಸದು ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಪರಲೋಕ ಸೇನೆಯ ಕಾವಲಿದೆ ಸರ್ವಾಧಿಕಾರಿಯ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಪರಲೋಕ ಸೇನೆಯ ಕಾವಲಿದೆ ಸರ್ವಾಧಿಕಾರಿಯ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ಪ್ರಾಣನಿಗೆ ಕೈಯಲ್ಲಿ ತಟ್ಟಿ ಉತ್ಸಾಹമായി ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಕೊಂಡಾಡಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಮರೆಯಿರಿ ವ್ಯಾಧಿಯ ಹೆಸರುಗಳ ಕೊಂಡಾಡಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಮರೆಯಿರಿ ವ್ಯಾಧಿಯ ಹೆಸರುಗಳ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ ಪರಲೋಕ ಸೇನೆಯ ಕಾವಲಿದೆ ಸರ್ವಾಧಿಕಾರಿ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಪರಲೋಕ ಸೇನೆಯ ಕಾವಲಿದೆ ಸರ್ವಾಧಿಕಾರಿಯ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ
ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ, ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ. ಕೊಂಡಾಡಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು, ಮರೆಯಿರಿ ವ್ಯಾಧಿಯ ಹೆಸರುಗಳ. ಕೊಂಡಾಡಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು, ಮರೆಯಿರಿ ವ್ಯಾಧಿಯ ಹೆಸರುಗಳ. ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನ ಮನೆಗೆ ಸುರಕ್ಷೆ, ಯೇಸುವಿನ ನಾಮ ನನ್ನ ಪ್ರಾಣನಿಗೆ ರಕ್ಷೆ, ಯೇசுவின் ரத்த ನನ್ನ மனைಗೆ சுரக்ஷே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் புத்தி. அக்கினி மதிலாய் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் புத்தி. சொல்லலாம் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. Hallelujah, hallelujah, hallelujah. வெளியேறப்பட்ட ரத்தம், hallelujah, hallelujah. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம், ரிஹந்தனம சந்தனதரபா. hallelujah, hallelujah. உம்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தம் ஆண்டவரே, hallelujah, hallelujah. உரிதரப சந்தனதரபா, உடதர சந்தனதிரியந்தனதரபா. hallelujah, hallelujah. பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. ஹalleluya. நோக்கி பார்த்ததனால் பிழைத்துக் கொண்டோம் ஆண்டவரே. வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், ஓ ஹalleluya, மரணத்துக்கு நேராக கடந்து போன என்னை, ஓ வியாதியின் மத்தியில் கடந்து போன என்னை, பலவிதமான கட்டுகளோடு இருந்த என்னை விடுவித்த கர்த்தர் அவர் ரத்தத்தினால் நம்மை நீதிமானாக்கினார் அல்லவா. உடதர சந்தனதரபா. உம்மையே உயர்த்துகிறோம் இயேசுவே, ஹalleluya. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. எங்களை விடுவித்தீர் அப்பா, எங்களை விடுவித்தீர் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவினீர் ஆண்டவரே. ஓ வெளியேறப்பட்ட ரத்தம் ஆண்டவரே, ஹalleluya. இயேசுவே, ஹalleluya. ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே அப்பா இயேசுப்பா கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரே ஆண்டவரே எங்களை நீர் ஒருவரே எங்களை பாதுகாத்து, நீர் ஒருவரே எங்களுக்கு சுகத்தை தந்து, நீர் ஒருவரே எங்களை விடுவித்தீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya. குடும்பமாய் எங்களை பாதுகாத்தீரே. உடாதரா சந்தனதரா, உடாதரபா சந்தனதரபா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஹalleluya துதிக்கிற வேளையிலே, ஓ ஹalleluya, ஹalleluya. நம்மை அளவில்லாதபடி ஹalleluya அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். ஓ அப்பா செய்ததை ஓ நினைத்து நினைத்து இந்த காலை நேரத்தில் ஓ ஹalleluya எண்ணி முடியாத நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஏசையா, ஏசையா. ஓ thank you Lord. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்பாவிடத்துல பேசுவோம், எல்லாரும் அப்பாவிடத்துல பேசுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா. ஏசையா, ஹalleluya. வியாதி பயம், மரண பயம் வந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினை எங்களை தேற்றினீர் ஆண்டவரே. ஓ உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றினீர் ஆண்டவரே. உடாதரா சந்தனதரபா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஏசப்பா, ஏசப்பா உம்முடைய அன்புக்காக ஆண்டவரே நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அன்பு எங்களை தேடி வந்ததே. ரபா சந்தனதரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, ஹalleluya, ஹalleluya. Thank you Father, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஹalleluya. பிரியமானவர்களே, ஒரு ஆடின் ரத்தம் அல்ல, ஒரு மாட்டின் ரத்தம் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஹalleluya கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய மேன்மை நமக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ thank you Lord ஆண்டவரே. ஓ
ஓ ரிதரபா சந்தனதரபா. ஆண்டவரே, விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் ஆலயின் வீட்டின் முத்திரை. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஆட்டுக்குட்டியான ரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஓ ஹாலே, வியாதி பயம் மரண பயம், ஓ ஹalleluya ஹalleluya, இயேசுவின் நாமத்தில் நீங்கிடும். ஹalleluya ஹalleluya. பொல்லாப்பு எனக்கு வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஓ எல்லாரும் அறிக்கை செய்வோமா? ஹalleluya. வாதை எங்கள் கூடாரங்களை அணுகாது, எந்த தீங்கும் ஹalleluya எங்கள் கூடாரங்களை அணுகாது. ஏனென்றால் கர்த்தர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினவர் எனக்காக என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஓ ரிதரப சந்தனதரா. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வவல்ல தேவன் கிருபையுண்டு. பரலோக சேனையின் காவலுண்டு, சர்வவல்ல தேவன் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. எல்லாம் சொல்லுவோம். மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you, Father. Hallelujah. அவர் சொல்லி இருக்கிறல்லவா, பொல்லாப்பு ஹாலே உனக்கு நேரடியாது. Hallelujah. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Hallelujah. அறிக்கை செய்வோம். Hallelujah. வாதை எங்கள் கூடாரங்கள் அணுகாது. ஏனென்றால் கர்த்தர் எங்கள் பாதுகாவலராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஓ ரிதரபா சந்தனதரபா, எங்களை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். ஓ ஹalleluya, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசுயா நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. ஹalleluya, ஹalleluya. அவர் பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மை பாதுகாக்கிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரே நடத்தி கொண்டு வந்தார். இன்று வரை நடத்தி வந்த கர்த்தர். ஹalleluya. இனிமேல் ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஹாலே என் வீட்டின் முத்திரையா இருக்கும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் என் வீட்டின் முத்திரையா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே அப்பா, உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தா நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தா
நிறைத்திடும். உம் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். எல்லாரும் சொல்லுவோம். உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லோ. எல்லாரும் கேட்போமாப்பா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லோ. பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உன்னத அனுபவத்தில் ஆண்டவரே பிரசன்னத்தா நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும், பிரசன்னத்தா நிறைத்திடும். உம் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் நடி, உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். ஒரு செகுடப்பா. உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். உம் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். தேங்க்யூ டாடி. பிரசன்னத்தா நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். ஹல்லேலூயா. Thank you Lord. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே இல்ல கழுவினீரப்பா. உள்ளே அழைத்து செல்லும் ஆண்டவரே. ஓ உம்முடைய மகிமை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. ரப சந்தனத ரப ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you டாடி ஆண்டவரே. எங்க ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, எங்க தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறதாப்பா. ஓ ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும், பிரசன்னத்தா நிறைத்திடும். எல்லாரும் ஆண்டவரே உள்ளே அழைத்து செல்லுடடி. உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். உம் மகிமை காண்பித்திடும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும், உம் பிரசன்னத்தா நிறைத்திடும்.
நன்றி ஆண்டவர். உள்ளே அழைத்து செல்லுவோம் பிரசனத்தினால, உம்முடைய மகிமையினால, உம்முடைய காருண்யத்தினால. ஓ ஹalleluya, எங்களை மூடுங்கப்பா. ஹalleluya, thank you father, thank you jesus. பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ எங்களோடு கூட நீர் வாசம் பண்ண விரும்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். thank you father, thank you father, thank you father. இம்மட்டுமாய் நம்முடைய ஆராதனை கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொண்டார். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற உட்காருவோம். இப்பொழுது காணிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்குமே. முன்னாடி என் காலி சேர் போடுறீங்க. நிழல் தேடி அலைந்தேன், நிழலானீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன், நிழலானீர் தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ, என் ரட்சகா என் தேவா, என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வேனில் தேவன். உம்மை ஆராதிப்பேன், போற்று தேவா. நீரே என்றும் என் வாழ்வேனில் தேவன். இந்த காணிக்கைக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். Even as we have raised our voices and praised you that your name and your blood has protected us, O Father, in this pandemic times, we thank you for all your mercies and you've been good to us in all our days, O Father. Lord, even as we have given our offerings to you this now, Lord Jesus, I pray that you will bless each and every hand that gave for the building of your kingdom, Lord. As it is written in your word, give and it shall be given to you, pressed down, shaken together and running over, Lord. And also as it is written that God loves a cheerful giver. I pray that you will bless each and every cheerfully giving hand that gave for your kingdom, and that your blessings will be pressed down, shaken over and running over, oh Father. Lord, I pray that you will bless each and every one of them. I commit the rest of the time into your hands. Cover your servant and reveal yourself to us, what you have to speak to us. Open every heart and every ear that's present here, oh Father. I rebuke every evil spirit of darkness and deafening that makes anyone to get distracted, oh Jesus. I pray that you will fill this place with your presence and that we will be forgetting ourselves and enjoy your presence, listening to what you have to speak to us. I commit the rest of the time into your hands. Guard us and guide us. In Jesus' name I pray. Amen. உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ಈ ದಿನ ಕೂಡಿ ಬಂದಂತ ಎಲ್ಲರನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಶುಭ ಕೋರ್ತೇನೆ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. இப்பொழுது ஒரு விவாக அறிக்கை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ನಮ್ಮ ಮದುವೆ அறிக்கை. தேவ கிருபையினால் நமது சபையின் அங்கத்தினரும் காலம் சென்ற பிரதர் நெகமியா அவர்களது குமாரரும் பெங்களூரு மாவட்டம் இலகங்கா தாலுகா அட்டூர் தபாலில் கதவு எண் 54 அட்டூர் வில்லேஜ் இலகங்கா என்ற முகவரியில் வசிப்பவருமான ரவிக்கும் கொட்டிகேபாளையம் என்ற இடத்தில் நியூ லைஃப் ஃபெலோஷிப் சபையின் அங்கத்தினரும் காலம் சென்ற நாராயணசுவாமி அவர்களது குமாரத்தியும் கோலார் மாவட்டம் பங்காருப்பேட்டை தாலுகா சுடிகுண்டே தபால் எண் 101 சித்தனகல்லி என்ற முகவரியில் வசிப்பவருமான பிரதிமாவுக்கும் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு இலகங்கா FGP சபையில் வைத்து விவாகம் நடைபெறும். இவ்விவாகம் வேத வசனத்துக்கோ தேச சட்டத்துக்கோ ஒவ்வாததானால் தயவு செய்து உடனே எழுத்து மூலம் அறிவிக்க அன்புடன் வேண்டுகிறேன். இது சபையில் அறிவிக்க வேண்டிய முதலாவது அறிவிப்பு. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த விவாக காரியங்களுக்காகவும் ஜெபியுங்கள், பங்கெடுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಭಾಗವಹಿಸಿ, ಆಶೀರ್ವದಿಸಿ. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போவோம். ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡುವ. 101வது சங்கீதம் 101ನೇ ಕೀರ್ತನೆ 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಚನ. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பார். தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ದೇಶದಲ್ಲಿರುವ ನಂಬಿಗಸ್ತರನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ದೇವರೇ ಅವರೇ ನನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ವಾಸಿಸಬೇಕು. ಸನ್ಮಾರ್ಗಿಯೇ ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி ದೇಶದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರು ನನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವಂತೆ என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ನನ್ನ ದೃಷ್ಟಿ ಅವರ ಮೇಲೆ ಗಮನದಿಂದ ಇದೆ. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರು. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ಆತನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕೆಂದು ಆತನ ಬಯಸುತ್ತಾನೆ. உண்மை உள்ளவர்கள் அவரோடு வாசம் பண்ணுவார்கள். ನಂಬಿಗಸ್ತರು ಆತನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. அவரோடு வாசம் பண்ணும்படி அவருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கும். ಅವರೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡಲು ಆತನ ದೃಷ್ಟಿ ಅವರ ಮೇಲೆ ಗಮನದಿಂದ ಇದೆ. உத்தமமான வழியிலே நடக்கிறவன் அவரை சேவிப்பான். ಸನ್ಮಾರ್ಗಿಯು ಆತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவருடைய பிள்ளைகள் ದೇವರ ಮಕ್ಕಳು உத்தமர்களாய் அல்லது உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. ಆತನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾದ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், 51ನೇ ಕೀರ್ತನೆ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವೇ ನಿನಗೆ ಸಂತೋಷ. வெளியே நாம் உண்மை உள்ளவர்கள் போல இருந்தாலும் ಹೊರಗಡೆ ಯಥಾರ್ಥ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇರುವುದಾದರೂ உண்மை உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥತನ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸ್ತಾನೆ. நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರು. மனுஷன் வெளியே தான் பார்ப்பான், ಮನುಷ್ಯನು ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಯನ್ನು ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯ ಆಳವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರು. அதனால் தான் தாவீது சொல்லும்போது ಆದ್ದರಿಂದ ದಾವೀದನು ಹೇಳುವಾಗ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವು ಆತನಿಗೆ 101வது சங்கீதத்தின் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 101 ವಾಕ್ಯ ಓದೋಣ. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. ಮೋಸಗಾರನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು, அப்ப ಸುಳ್ಳುಗಾರನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಾವು கபடு செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, ನಾವು ಮೋಸ ಮಾಡುವವರಾಗಿರಬಾರದು, பொய் சொல்லுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. ಆಡುವವರಾಗಿಯೂ ಇರಬಾರದು. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. ಸುಳ್ಳುಗಾರನು ನನ್ನ
ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. ಓ ಮೋಸ ಮಾಡುವವನು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲೇ ಇರಬಾರದು. நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ನಾವು ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಬಯಕೆ. கடைசியாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி போனார், ಕೊನೆಯದಾಗಿ ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದನು, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಬಿಡಾರಗಳು ಉಂಟು. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ಇಲ್ಲದಿದ್ದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೆನೋ, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮೇಲೆ நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ನೀವುಗಳು ಸಹ மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். ನಾನು ಪುನಃ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் இயேசு வருவார். ಹಾಗಾದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮತ್ತೆ ಬರುತ್ತಾನೆ. உண்மை உள்ளவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். ನಂಬಿಗಸ್ತರಾದವರನ್ನ ಆತನು ತನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்னைக்கு அவரோடு வைத்துக் கொள்ளுவார். ಸದಾ ಕಾಲ ಆತನ ಜೊತೆಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் நம்மை ரட்சித்து ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ அப்படியே சபையாய் நம்மை வைத்திருக்கிறார். ಆತನ ಸಭೆಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சபையுடைய நோக்கமே ಸಭೆಯ ಉದ್ದೇಶವು ஒரு உத்தமமான கூட்டத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவதுதான். ಒಂದು ಯಥಾರ್ಥವಾದ ಗುಂಪನ್ನು ದೇವರಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ, ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ಏನೋ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಸೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, அதை உத்தமமான ஜனங்களாய் உருவாக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾದಂತ ಒಂದು ಜನರಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. நாம் உத்தமர்களாய் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் ನಾವು ಒಂದಿನ ಯಥಾರ್ಥವಾಗಿ ದೇವ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು என்பதற்காகத்தான் சபையிலே கர்த்தர் ಆ வைத்திருக்கிறார். ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சபையிலே ரட்சித்து வைத்திருக்கிற நோக்கமே நாம் உத்தமர்களாய் மாற வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲು ಇಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಉದ್ದೇಶವೇ ನಾವು ಯಥಾರ್ಥವಾಗಿ நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇರಲಿಕ್ಕಾಗಿ ಆತ ನಮ್ಮನ್ನ ಉಂಟು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிப்படுத்தல் 17:14 படிக்கிறோம், ಪ್ರಕಟಣೆ 17:11 அவரோடு கூட இருக்கிறவர்கள் ಆತನೊಂದಿಗೆ ಇದ್ದಂತವರು, அழைக்கப்பட்டவர்களும் ಅವರು ಕರೆದಲ್ಪಟ್ಟವರು, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿಯೂ ಇರಬೇಕು. அப்ப அழைக்கப்பட்டவர்கள், ಹಾಗಾದ್ರೆ ಕರೆದಲ್ಪಟ್ಟ, அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತವರು, அதுல உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ಅವರು ನಂಬಿಗಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ அப்ப ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் ಆತನೊಂದಿಗೆ ಇರಬೇಕಾದ್ರೆ இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள்ல ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಜೀವನಗಳಲ್ಲಿ அவருக்கு முன்பாக ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நம்முடைய உள்ளத்திலே உண்மை விளங்க வேண்டியது அவசியம். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವಶ್ಯಕತೆ. உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி ನಂಬಿಗಸ್ತರಾದವರು ನನ್ನೊಂದಿಗಿರಲು என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣು ಅವರನ್ನು ಗಮನಿಸುತ್ತದೆ. ஆண்டவருடைய கண்கள் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣು ಪ್ರತಿಯೊಬ್ಬನನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದೆ. எதற்காக நோக்கமாயிருக்கிறது? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅದು ನೋಡುತ್ತಾ ಇದೆ? நம்மிடத்துல உண்மை உண்டோ என்று பார்ப்பதில்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಯಥಾರ್ಥತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மை உள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ನಂಬಿಗಸ್ತರಾದವರು ದೇವರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது ನೋಡ್ರಿ, ಮೋಶೆ ಬಗ್ಗೆ ದೇವರು ಹೇಳುವಾಗ என்னாகமம் 12ஆம் அதிகாரம் ಅರಣ್ಯಕಾಂಡ 12ஆம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7ನೇ ವಚನ ಓದೋಣ. தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ ನನ್ನ ಸೇವಕನಾದ ಮೋಶೆ அப்படிப்பட்டவன் அல்ல, ಆತನ ಅಂತವನಲ್ಲ, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மோசே குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ಮೋಶೆಯ ಬಗೆಗೆ ದೇವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ಆತ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾದನು. அப்ப தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அன்றைக்கு மோசேக்கு ஆசரிப்பு கூடாரம் தான் தேவனுடைய வீடா இருந்தது. ಅಂದು ಮೋಶೆಗೆ ಯಾಜಕರ ಗೂಡಾರ ಅದು ಮನೆಯಾಗಿತ್ತು. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ನೂತನ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ನಮ್ಮಗಳಿಗೆ தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது தேவனுடைய சபைதான். ದೇವರ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಸಭೆ. கர்த்தர் தேவனுடைய சபையிலே நம்மை ஒரு அங்கமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಅಂಗವಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದಾದರೆ ஏதோ ஒரு நாள் வந்து போவதற்காக மாத்திரமல்ல, ಒಂದು ದಿನ ಬಂದು ಹೋಗ್ಲಿಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, தேவனுடைய வீடாகிய இந்த சபைக்கு ದೇವರ ಆಲಯವಾಗಿರುವಂತ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ನಾವು விரும்புகிறார். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ஏன் கர்த்தர் ரட்சித்து சபையிலே வைக்க வேண்டும்? ಆತನ ರಕ್ಷಿಸಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಡಬೇಕು. சபைக்காதான் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். ಸಭೆಗೋಸ್ಕರ ದೇವಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ உத்தமமான சபையை சேர்த்துக் கொள்ளும்படி ಯಥಾರ್ಥವಾದಂತ ಸಭೆಯನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ಆತನಾದ
ಯೇಸು ಶೀಘ್ರವಾಗಿ நான் ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗ್ತಾನೆ. ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಾನು ಬಿಡಾರಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆயத்தம் பண்ணின பின்பு ಉಂಟು ಮಾಡಿದ ಮೇಲೆ நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி ನಾನಿರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು. மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். ಪುನಃ ಬಂದು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. அப்படியானால் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவென்றால், ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಎದುರು ನೋಡುವಿಕೆ ಏನಂದ್ರೆ அவர் இயேசு வருவார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ. இயேசு வரும்போது ಯೇಸು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ யார் அவரோடு கூட கடந்து போவார்கள்? ಯಾರು ಆತನೊಂದಿಗೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವರು? உண்மை உள்ளவர்கள். ಯಾರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ அல்லேலூயா. ಅವರು. வரும்போது எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டு போக மாட்டார். ಆತನು ಬರುವಾಗ ಎಲ್ಲರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சபையிலே வந்து போகிறதுனால அழைத்து கொண்டு போக மாட்டார். ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗೋದ್ರಿಂದ ಆತನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சபைக்கு உண்மையா இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போவார். ಸಭೆಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾದವರನ್ನು ಆತನ ಕರೆದುಕೊಂಡು மோசேயை பற்றி சொல்லி இருக்கிறது. ಮೋಶೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದೆ. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಮೋಶೆಯು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಬಗೆಗೆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡಬೇಕು. தேவன் நம்மை குறித்து உண்மை உள்ளவர்கள் என்று சாட்சி கொடுக்க ದೇವರು வேண்டும். ನಮ್ಮ ಬಗೆಗೆ ನಂಬಿಗಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು உண்மை ಕೊಡಬೇಕು. சபையிலே பார்க்கும்போது ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நாம் பலராய் கூடுகிறோம். ನಾವು ಹಲವರಾಗಿ ಸೇರ್ತೇವೆ. பலராகிய நாம் ஒன்றாய் இருக்கிறோம். ಹಲವರಾದ ನಾವು ಏಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அநேகராகிய நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ಅನೇಕರಾದ ನಾವುಗಳು ಒಂದೇ ಆಗಿದ್ದೇವೆ. ஏன் நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம்? ಯಾಕೆ ಒಂದಾಗಿದ್ದೇವೆ? ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ಒಂದೇ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟ ஒரೇ தேவனை அப்பா என்று கூப்பிடுகிறவர்கள், ಒಬ್ಬನೇ ದೇವರನ್ನ ಅಪ್ಪ ದೇವರೇ, ஒரೇ பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவர்கள், ಒಂದೇ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஒரೇ ஆவியை பெற்றவர்கள். ಒಂದೇ ಆತ್ಮನನ್ನ ಪಡೆದಂತವರ ஆகையினால் தான் நாம் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தனித்தனியாக நமக்கு குடும்பங்கள் இருந்தாலும் ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಮಗೆ ಕುಟುಂಬಗಳಿದ್ದರು, சபை என்று பார்க்கும்போது ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ சபைக்கு ஒரே ஒரு தகப்பன், ಸಭೆಗೆ ಒಂದೇ ತಂದೆ, அவர்தான் இயேசு. ಆತನೇ ಶ್ರೀ ಯೇಸು. அவரைத்தான் அப்பா என்று கூப்பிடுகிறோம். ಅವರನ್ನೇ ನಾವು ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ அன்பான ಕರೀತೇವೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒன்றாய் இருக்கிற நாம் ಒಂದಾಗಿರುವಂತ ನಾವುಗಳು கர்த்தர் பார்க்கும்போது ದೇವರು ನೋಡುವಾಗ நம்மிடத்துல உண்மை காணப்பட வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಥಾರ್ಥ ಕಾಣಬಡಬೇಕು. அல்லேலூயா. நமக்குள்ள பிரிவினைகள், ನಮ್ಮಲ್ಲಿ ಹಗೆತನಗಳು, வேற்றுமைகள், ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸಗಳು, முறுமுறுப்புகள், ಎಲ್ಲಾ ಗುಣಗುಟ್ಟಿಗಳು, சபையை குறித்து குறை சொல்லுகிற அனுபவங்கள், ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಕೊರತೆ ಹೇಳುವಂತ ಅನುಭವ, விதமாய் சபையோடுள்ள அந்த உறவு இல்லாமல் இருக்குமானால் ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯ ಬಗೆಗೆ ಕಾಳಜಿ ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ ஆண்டவர் வரும்போது எப்படி நாம் வருகையில போக முடியும்? ದೇವರ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವಾಗ ಹೇಗೆ ಆತನ ஆண்டவர் சொல்ல, உண்மை உள்ளவர்கள் தானே என்னோடு கூட வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತರಾದವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. உண்மை உள்ளவர்கள் அவரோடு கூட வாசம் பண்ணும்படி ನಂಬಿಗಸ್ತರಾದವರು ಆತನೊಂದಿಗೆ ವಾಸಿಸತಕ್ಕಂತೆ கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣು ಅವರ ಮೇಲೆ ಉದ್ದೇಶ. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತವನ್ನು ಆತನ ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சகரியாவின் புஸ்தகம் ಶೇಖರಿನ ಪುಸ್ತಕ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 16, 17 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. Hallelujah. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವರೊಂದಿಗೆ ಅವನು ನಿಜವನ್ನು ಆಡಲಿ. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ನಿಮ್ಮ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನ, ಸಮಾಧಾನ ಪ್ರಿಯ ನ್ಯಾಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸಿರಿ. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும், ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವನಿಗೆ ಕೇಡನ ಕಲ್ಪಿಸದಿರಲಿ. பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗೆ ಎಂದೂ ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಇವುಗಳೆಲ್ಲ ನಾನು ದ್ವೇಷಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் எதை வெறுக்கிறார் என்று சொன்னால், ಹಾಗಾದ್ರೆ ಸ್ವಾಮಿ ಯಾವುದನ್ನ ದ್ವೇಷಿಸ್ತಾನೆ? சத்தியத்துக்கு விரோதமாய் நியாயம் செய்கிறது, ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದ ನ್ಯಾಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸುವುದು, பொய் சகோதரர்களுக்கு விரோதமாய் பொய் சொல்லுவது,
ಸಹೋದರನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳು ಹೇಳುವುದು, தீங்கு நினைப்பது, ಕೇಡನ್ನ ಕಲ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು, இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ದ್ವೇಷಿಸುವ ஆண்டவர் ಕಾರ್ಯ, வெறுக்கிற காரியங்கள். ದೇವರು ದ್ವೇಷಿಸುವ ಕಾರ್ಯ. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮ ಒಳಗಡೆ, ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே ಒಂದೇ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರ என்ன ಮಕ್ಕಳಲ್ಲಿ செய்யக்கூடாதாம்? ಏನಿರಬಾರದು? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாதாம். ಒಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಬ್ರು ಕೊರತೆ ಹೇಳಬಾರದು. அல்லேலூயா. ஹalleluya. பொய் சொல்லுகிறவன், ಸುಳ್ಳು ಹೇಳುವವನು, அந்த 101 சங்கீதத்துல 7ஆம் வசனத்துல வாசித்தோமே, 101:7 என் வீட்டு முன் நிலைப்பதில்லை, ಸುಳ್ಳುಗಾರನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು, கபடு செய்கிறவன், பொய் சொல்லுகிறவன், ಸುಳ್ಳು ಹೇಳುವವನು, ಮೋಸ ಮಾಡುವವನು அவருக்கு வீட்டுக்குள்ளே நிலைத்திருப்பதில்லை, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಲೇ ಕೂಡದು, அவருடைய கண்முன் நிற்பதில்லை. ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அன்பான ನಿಲ್ಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தேவ பிள்ளைகளே, தேவ மக்களே, அப்ப நம்ம உண்மை என்று சொல்லும் போது, ಹಾಗಾದ್ರೆ ಯಥಾರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ, ஒருவருக்கொருவர் நாம் பழகும் போது ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವ நம்மிடத்துல உண்மை தான் காணப்படணும். ನಮಗೆ ನಿಜವೇ கபடு ಕಾಣಿಸಬೇಕು. இருக்கக்கூடாது, ಯಾವ ತಪ್ಪಿರಬಾರದು, எந்த கபடான எண்ணம் இருக்கக்கூடாது, ಯಾವ ತಪ್ಪಾದ ಉದ್ದೇಶವಾದರೂ ಇರಬಾರದು, உண்மை இனங்கள் வரக்கூடாது. ಯಾವ ಒಂದು ನಿಜ ಇಲ್ಲದಂತವುದು ಬರಬಾರದು. எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை மாத்திரம் பேச வேண்டும். ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮಕ್ಕಳು ನಿಜವನ್ನೇ ಆಡಬೇಕು. யோபின் புத்தகத்துல படிக்கிறோம், ರೋಮನ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ, யோபு 33ஆம் அதிகாரம் ಯೋಬನ ಪುಸ್ತಕ 33ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3ನೇ ವಚನ ಓದಿರಿ. என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். ನಾನು ತಿಳ್ಕೊಂಡದ್ದು ನನ್ನ ತುಟಿಗಳು ಆಲಿಸ್ತದೆ. இங்கே நாம் வாசித்தோம், ಇಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ, என் உதடுகள் என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். ನನ್ನ ಹೃದಯದ ಯಥಾರ್ಥತ್ವವು ನನ್ನ ಮಾತುಗಳೇ ತಿಳಿಸುವವು. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். ನನ್ನ ಹೃದಯದ ಯಥಾರ್ಥವು ನನ್ನ ಮಾತುಗಳಿಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். ನನ್ನ ತುಟಿಗಳು ತಿಳಿದುಕೊಂಡದ್ದನ್ನೇ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இருதயத்துல உண்மை இருந்தா, ಹಾಗಾದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ನಿಜ ಇರುವುದಾದ್ರೆ நம்முடைய வார்த்தைகள் உண்மையா இருக்கும், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜವಿರುತ್ತದೆ. உதடுகள் சுத்தமானதை வசனிக்கும். ನಮ್ಮ ತುಟಿಗಳು ಸತ್ಯವನ್ನೇ ಆಡುತ್ತದೆ. உண்மை இல்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வராது. ನಿಜ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. உண்மைக்கு ஒத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಸತ್ಯಕ್ಕೆ ಅದು ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம பல வார்த்தைகளை பேசுகிறோம். ನಾವು ಹಲವು ಮಾತುಗಳನ್ನ ಆಡ್ತೇವೆ. அந்த வார்த்தைகளை கூட கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಆ ಮಾತುಗಳನ್ನ ದೇವರು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣು ಅದನ್ನ ನೋಡುತ್ತಿದೆ. அந்த வார்த்தையில உண்மை இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். ಅವರ ಮಾತಿನಲ್ಲಿ ಸತ್ಯ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಕಣ್ಣು ನೋಡುತ್ತಿದೆ. உண்மையான வார்த்தைகளை பேசுவாயா, ನೀನು ಸತ್ಯವಾದ ಮಾತುಗಳನ್ನ ಆಡುವುದಾದರೆ, கபடில்லாத வார்த்தைகளை பேசுவாயா, ಯಾವ ಮೋಸ ಇಲ್ಲದಂತ ಮಾತುಗಳನ್ನ ನೀನು ಆಡುವುದಾದರೆ, சுத்தமான வார்த்தைகள் உன் உதடுகளில் இருந்து புறப்படுமா, ಸತ್ಯವಾದ ಮಾತುಗಳು ನಿನ್ನ ತುಟಿಗಳಿಂದ ಹೊರಡ ಬರುತ್ತವಾದರೆ அதில்தான் பிரியப்படுவார். ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಮೆಚ್ಚುಗೆ ಪಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அதிலே தான் அவர் சந்தோஷப்படுவார். ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அவர்கள் தான் அவரோடு கூட வாசம் பண்ணுவார். ಅವರುಗಳು ಆತನೊಂದಿಗೆ ವಾಸಿಸುತ್ತಾರೆ. நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ನಮ್ಮ ಬಗೆಗೆ ಬೇರೆಯವರು ಹೇಳಬೇಕು. நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கிறது என்பதை ಇವರ ಮಾತಿನಲ್ಲಿ ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ಬೇರೆಯವರು ಹೇಳಬೇಕು. ஒன்று ರಾಜாக்களின் புத்தகம், ಒಂದು ಅರಸರ ಪುಸ್ತಕ 17ஆம் அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனத்தை வாசிக்கலாம். 27ನೇ ವಚನವನ್ನು 24வது வசனம். உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை உண்மை என்றும் ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬಂದ ಮಾತು ಸತ್ಯವೆಂದು இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ಈಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. அப்ப நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಮಾತುಗಳು ಹೊರಡುತ್ತದೆ. பலரிடத்துல பேசுகிறோம். ನಾವು ಅನೇಕರ ಬಳಿ அந்த ಮಾತಾಡ್ತೇವೆ. வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். ಆ ಮಾತನ್ನ ದೇವರು அந்த ಗಮನಿಸ್ತಾನೆ. வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்க ಓ, வேண்டும். ಆ ವಾಕ್ಯದ ಕುರಿತು ದೇವರು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡಬೇಕು. மற்றவர்களும் சாட்சி கொடுக்க வேண்டும். ಬೇರೆಯವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. எலியாவை பற்றி அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், ಎಲಿಯನ ಬಗೆಗೆ ಆ ಸ್ತ್ರೀ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, தேவனுடைய மனுஷன் என்றும் ನೀನು ದೇವರ ಮನುಷ್ಯನೆಂದು, உம்முடைய வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಬಂದ ಯೆಹೋವನ ಮಾತು உண்மை உள்ளது என்றும் ಅದು அறிந்திருக்கிறேன். ಸತ್ಯವೆಂದು ನನಗೆ ಗೊತ್ತು. அல்லேலூயா. ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது ಬೇರೆಯವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ நம்மை ஒரு தேவ மனுஷன் என்றும் ನಮ್ಮನ್ನ ಒಬ್ಬ ದೇವ ವ್ಯಕ್ತಿ ஒரு ಎಂಬುದಾಗಿ, தேவ மனுஷன் என்றும் சொல்ல வேண்டும். ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. அல்லேலூயா.
Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உம்முடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ನಿಮ್ಮ ಬಾಯ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಸತ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஆண்டவருடைய உள்ளமும் அதைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறது. ದೇವರ ಹೃದಯ ಅದನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಾ ಇದೆ. உண்மை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತರಾದವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மை உள்ளவர்கள் தான் அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள். ನಂಬಿಗಸ್ತರಾದವರು ಆತನೊಂದಿಗೆ ಸೇರಿ ವಾಸ ಮಾಡುವರು. வசனத்திலே நம்முடைய வார்த்தையிலே உண்மை இருக்க ಈ வேண்டும். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ಅದು ಸತ್ಯವಿರಬೇಕು. அவனவன் தன் சகோதரத்துல உண்மையை ಓ, பேசுங்கள். ನೀವು ನಿಮ್ಮ ನೆರೆಯವರೊಂದಿಗೆ ಸತ್ಯವನ್ನೇ ಆಡಿರಿ. சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் தக்கபடி நியாயம் தீருங்கள். ಸತ್ಯ ನ್ಯಾಯಗಳ ಬಗೆಗೆ ನೀವು ನ್ಯಾಯವನ್ನ ನಿರ್ಣಯಿಸಿರಿ. நாம் நியாயம் தீர்க்கிறோம். ನಾವು ನ್ಯಾಯ ಮಾಡ್ತೇವೆ. அன்பான தேவன், சில வேளையில நியாயம் தீர்க்க போவோம். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. அதுல நீதி இருக்க வேண்டும். ಅವುಗಳಲ್ಲಿ ನೀತಿ ಅಡಕವಾಗಿರಬೇಕು. யாரா இருக்கட்டும், ಯಾರೇ ಆಗಿರಲಿ, நம்முடைய சொந்த பிள்ளையா இருக்கட்டும், ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮಗನಾಗಿರಲಿ, நம்முடைய புருஷனா இருக்கட்டும், நம்ம மனைவியா இருக்கட்டும், ಸ್ವಂತ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಆಗಿರಲಿ, அங்க என்ன இருக்கணும்? ಅಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? நீதி இருக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯವಿರಬೇಕು. நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும். ನೀತಿಯುಳ್ಳ ನ್ಯಾಯವಾಗಿರಬೇಕು. நம்ம ஆட்களுக்கு ஒரு நியாயம், ನಮ್ಮ ಜನರಿಗೆ ಒಂದು ನ್ಯಾಯ, அடுத்தவங்களுக்கு இன்னொரு நியாயம் அல்ல. ಬೇರೆಯವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ನ್ಯಾಯ ಅಲ್ಲ. யாரா இருந்தாலும் ಯಾರೇ ಆಗಿರಲು எல்லாருக்கும் ஒரே நியாயமா இருக்க வேண்டும். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ನ್ಯಾಯವಾಗಿರಬೇಕು. நீதியாய் நியாயம் தீருங்கள். ನೀತಿಯಾಗಿ ನ್ಯಾಯ ನಿರ್ಣಯ ಮಾಡಿರಿ. அல்லேலூயா. Hallelujah. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கட்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸತ್ಯವಿರಲಿ. நம்ம வார்த்தையை பார்த்து ನಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನ ನೋಡಿ மற்றவர்கள் சொல்லட்டும், ಬೇರೆಯವರು ಹೇಳಲಿ, நீர் தேவனுடைய மனிதன் என்று நான் ನೀನು அறிந்திருக்கிறேன். ದೇವ ಮನುಷ್ಯನೆಂಬುದಾಗಿ ನಾನು உம்முடைய ಬಲ್ಲೆನು. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತ ಮಾತು உண்மை உள்ளது என்று ಅದು அறிந்திருக்கிறேன். ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸತ್ಯವಿದೆಯಾ? சிலருடைய வாழ்க்கையை கவனித்திருக்கிறேன். ಕೆಲವರು ಜೀವಿತವನ್ನ ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೇನೆ. எப்ப பேசினாலும் அந்த பொய் கலந்துதான் வரும். ಯಾವಾಗ ಮಾತಾಡೋ ಸುಳ್ಳು ಸೇರಿನೇ ಬರುತ್ತದೆ. பொய் சேர்ந்துதான் வரும். ಅದು ಸುಳ್ಳು ಸೇರಿ ಬರುತ್ತದೆ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ, பொய் பேசுகிறேன் கண்முல் நிலைப்பது இல்லை. ಸುಳ್ಳು ಆಡುವವನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು. உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணுவார்கள். ಸತ್ಯ ನಂಬಿಗಸ್ತರು ನನ್ನಗಿರ್ತಾರೆ. தேவனுடைய சபையிலே நம்மை விசுவாசிகளாய் வைத்திருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ஒருவேளை நம்ம ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದು, சபைக்கு புறம்பாய் இருக்கும்போது பேசி இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಸಭೆಯಿಂದ ಆಚೆ ಇರುವಾಗ ಮಾತಾಡಿರಬಹುದು. இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சபையாய் இருக்கிறோமே. ಈಗ ರಕ್ಷಣೆ ಪಟ್ಟು ಆತನ ಸಭೆಯಾಗಿದ್ದೀವಲ್ಲ, சபையாய் இருக்கிற நமக்குள்ளே ಸಭೆಯಾಗಿರುವಂತ ನಮ್ಮೊಳಗಡೆ வார்த்தையிலே உண்மை இருக்க வேண்டும். ಮಾತಿನಲ್ಲಿ ನಿಜವಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. பொய் பேசுறது புடி கிடைக்காம பேசுவார்கள். ಕೆಲವರು ಸುಳ್ಳು ಆಡುವುದು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಆಡ್ತಾರೆ. யாருக்கும் தெரியாம போய் பேசி விடுவார்கள். ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದೆ ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಆಗಲ್ಲ. பேசும்போதே கண்டுபிடிச்சலாம் பொய். ಕೆಲವರು ಮಾತಾಡುವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅದು ಸುಳ್ಳು. முழு பொய் என்று உடனே சொல்லிடலாம். ಇದು ಶುದ್ಧ ಸುಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲೇ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நமக்கே புரிந்து கொள்ள முடியுமா? ನಮಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ பரலோகத்தின் தேவனுக்கு தெரியாம இருக்கு. ನಮ್ಮ ಪರಲೋಕದ ತಂದೆಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ವಾ? நம்முடைய வார்த்தையிலே நம்ம உண்மை இருக்கு. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇರಬೇಕು. அவரோடு வாசம் பண்ணும்படி. ಆತನೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡಲು. ಮಾತ್ರವಲ್ಲ, ಹalleluya. யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 23ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ಅದರಲ್ಲಿ ಸತ್ಯಭಾವದಿಂದ ದೇವರಾಧನೆ ಮಾಡುವರು ಇಂಥ ರೀತಿಯಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ பிதாவை ಹೇಳಿದ್ದಾನೆ. தொழுது கொள்ளுகிறவர்கள் ತಂದೆಯನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತವರು ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ಸತ್ಯಭಾವದಿಂದ ದೇವರಾತ್ಮನೆಯೊಂದಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ஆராதனையில உண்மை இல்லாத ஆராதனை இருக்கிறது. ಇವತ್ತು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೈವಿಕವಾಗಿ ಇಲ್ಲದಂತ ಆರಾಧನೆ ஆண்டவர் ಇದೆ. நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அனுபவம், ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವಂತ ಅನುಭವ. ஆராதனையில ஒரு உண்மை இருக்க வேண்டும். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ சில ನಿಜವಿರಬೇಕು. இடங்களை நீங்கள் கவனிங்க. ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ, வீழ்ச்சி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் முழக்கி ಎಲ್ಲಾ ತಂತಿವಾದಗಳನ್ನೆಲ್ಲ அதுக்கு ಹಾಕಿ முன்பான ஆடி குதித்து ஆட்டம் போட்டு ಅದರ ಮುಂದುಗಡೆ ಚೆನ್ನಾಗಿ ಕುಣಿದು ಜಿಗದಿ ಆಟವಾಡಿ தெய்வ பயமும் இல்லாமல் ಯಾವ போய்விடுகிறார்கள். ದೇವ ಭಯವು ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತದೆ. நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். ನಮ್ಮ ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರು. அவர் உண்மையிலே பிரியப்படுகிற தேவன். ಆತನು ನಿಜದಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಪಡುವಂತ ದೇವರು. அவரை தொழுது கொள்ளுகிற
அவருடைய பிள்ளைகள் ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಆತನ ಮಕ್ಕಳು ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ಆತ್ಮದಿಂದ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க ಓ வேண்டும். ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಆತನನ್ನು அவருடைய ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க ಆತನ வேண்டும். ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ಗ್ರಹಿಕೆ ಮಾಡಿ நம்முடைய ಆರಾಧನೆ ஆவி ಮಾಡಬೇಕು. ஆத்மா சரீரம் மூன்று இணைந்து ஆராதிக்க வேண்டும். ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರಗಳು ಮೂರು ಐಕ್ಯವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. பல வேளையில நான் கவனிக்கிறோம். ಹಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ சிலர் ಗಮನಿಸ್ತೇನೆ. ஆராதனைக்கு வந்திருப்பார்கள். ಕೆಲವು ಸೇವೆ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ. முழு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். ಪೂರ್ಣ ಆರಾಧನೆ ನಡೀತಾ ಇರುತ್ತದೆ. தங்க பாக்கெட்ல போன் இருக்கும். ತಮ್ಮ ಕಿಸೆಯಲ್ಲಿ ಫೋನ್ ಇರ್ತದೆ. அதை வைப்ரேட்ல வைத்திருப்பார்கள். ಅದನ್ನ ವೈಬ್ರೇಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. கொஞ்சம் அந்த இது கொடுத்த உடனே ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಿಗ್ನಲ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ எடுத்துக்கொண்டு போய்க்கொண்டே இருப்பார்கள். ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊರಟೋಗ್ತಾರೆ. ஆண்டவருடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணி விடுவார்கள். ದೇವರ ಸನ್ನಿಧಾನವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ಆಯ್ತು. அன்பான தேவப்பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ದೇವರ பிள்ளைகள் ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳು என்னதான் சம்பவித்தாலும் ಏನೇ ಸಂಭವಿಸಲಿ ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க ದೇವರನ್ನು வேண்டும். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೃದಯವಾಗಿ முழு ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. பலத்தோடு ஆராதிக்க வேண்டும். ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ஆராதிக்கிற நேரத்துல அங்கே இங்குமாய் பார்த்து கொண்டிருக்க கூடாது. ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹಾಗೆ ಬಗ್ಗಿ ನೋಡಬಾರದು. ஆராதனை நேரத்துல அப்பொழுது எழுந்து அங்கே உலாத்தி கொண்டிருக்க கூடாது. ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಆಗಾಗ ಎದ್ದಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡಬಾರದು. ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ದೇವರ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உண்மையாய் ಓ ஆராதிக்கிறவர். ಸತ್ಯ ಭಾವದಿಂದ ಆರಾಧನೆ உண்மை இல்லாத ಮಾಡಬೇಕು. ஆராதனை இருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಸತ್ಯ ಇಲ್ಲದಂತ இந்த ಆರಾಧನೆ ಇದೆ. ஜனங்கள் வாயினால் என்னிடத்துல சேர்ந்து ಈ ಜನರು ನನ್ನ ಬಾಯಿಂದ ಸ್ಮರಿಸ್ತಾರೆ. உதடுகளினால் என்னை கனம் ಅವರ பண்ணுகிறார்கள். ತುಟಿಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸ್ತದೆ. அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. ಆದ್ರೆ ಅವರ ಹೃದಯವೋ ನನ್ನಿಂದ ಬಹಳ ದೂರವಾಗಿ அவர்கள் எனக்கு ನಿಂತಿದೆ. வீணாய் ஆராதனை ಇವರು செய்கிறார்கள். ವ್ಯರ್ಥರಾದ ಆರಾಧನೆ ಸಲ್ಲಿಸ್ತಿದ್ದಾರೆ. நமக்கு வீணான ஆராதனை அல்ல. ನಮಗೆ ವ್ಯರ್ಥವಾದ ಆರಾಧನೆ ಅಲ್ಲ. நம்ம ஆராதனை ஒரு உண்மையான ஆராதனையா ಓ, இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಆರಾಧನೆ ಅದು ನಂಬಿಕೆಯ ಹಸ್ತದ நம்மை ಆರಾಧನೆ தொழுது ಆಗಬೇಕು. கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಇಂಥವರಾಗಿರಬೇಕೆಂದು பிதாவானவர் விரும்புகிறார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ತಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ சமூகத்துல வந்து உண்மையாய் நம்மள எத்தனை பேர் ஆராதிக்கிறோம்? ದೇವ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಆರಾಧನೆ நம்ம ಮಾಡ್ತೀವಿ? ஆராதிக்கிற நேரத்துல ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவருடைய சமூகத்தை எத்தனை பேர் உணர்ந்து ஆராதிக்கிறோம்? ನಮ್ಮ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಎಷ್ಟು ಸರಿ ನಾವು ಗ್ರಹಿಸ್ತೇವೆ? ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டிய நாம் தான். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ತರುವಂತದ್ದು ನಾವುಗಳೇ. நாம் அங்கிங்குமா அலட்சியம் பண்ணி கொண்டிருந்தோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಾತ್ಸಾರ ಮಾಡ್ತಾ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண முடியாது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಕಾಣ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எல்லாரும் சரியான நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டும். ಎಲ್ಲರೂ ಗುರುತಿಟ್ಟಂತ ಸಮಯಕ್ಕೆ ದೇವ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ வருகிற ಬರಬೇಕು. நேரத்துல கூட சரியா இருக்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. 9 மணிக்கு ஆராதனை, 9 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ. 9 மணிக்கு தானே, இன்னும் 9 மணி ஆகல என்று வீட்டிலேயே சொல்லிக் கொண்டிருக்க ಓ, கூடாது. ಇನ್ನು 9 ಗಂಟೆ ಆಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮನೆಗೆ ಇರಬಾರದು. வீட்டுல இருந்து கொண்டே 9 மணி இன்னும் ஆகல என்று சொன்னா 9 ಗಂಟೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡು ಆಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ அதுக்கப்புறம் இங்க வந்து சேர 9:30 மணி ஆகிரும். ಇಲ್ಲಿ ಬಂದು ಸೇರ್ಲಿಕ್ಕೆ 9:30 ಆಗುತ್ತೆ. 9:30 மணிக்கு ஆராதனை என்று சொன்னா 9:30ಗೆ ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ எத்தனை மணிக்கு ரெடி ஆக வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ಗಂಟೆಗೆ ರೆಡಿ ಆಗಿರ್ಬೇಕಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. ஆராதனைக்கு போகிறோம். ಆರಾಧನೆ ಹೋಗ್ತೇವೆ. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே ಯೆಹೋವನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಯಾರೋ ಹೇಳಿದಾಗ மகிழ்ச்சியாயிருந்து ಆತನ ಹೃದಯ ಉಲ್ಲಾಸಗೊಂಡಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆலய ஆராதனை என்று சொன்னாலே ಮುಂಜಾನೆ ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. அந்த மகிழ்ச்சி நம்ம உள்ளத்துல ಆ இருக்கும்போது ಸಂತೋಷ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ முந்தின நாளே ரெடி ஆகி கொண்டிருப்போம். ಅದಕ್ಕೆ ಹಿಂದಿನ ದಿನವೇ ರೆಡಿ ಆಗ್ತೇವೆ. அதிகாலையிலே எழுந்து ரெடியாக ಉದಯ ஆரம்பிப்போம். ಕಾಲದಲ್ಲಿ ಎದ್ದು ರೆಡಿ ಆಗ್ತೇವೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சரியான நேரத்துல ஆராதனைக்கு வந்து ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதிலே நமக்கு உண்மை இருக்க வேண்டும். ಹಾಗಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಥಾರ್ಥತೆ ஆண்டவருடைய ಇರಬೇಕು. ஆராதனைக்கு கொடுக்கப்பட்ட சமயத்திலே ದೇವ ಆರಾಧನೆಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம உண்மையாய் இருக்க வேண்டும். ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. முழுமையாய் ஆண்டவரை ஆராதிக்க ನಾವು வேண்டும். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ முதல் ಮಾಡಬೇಕು. பாட்டு பாடும் போதே நாம் இங்கே இருக்க வேண்டும். ಮೊದಲನೇ ಹಾಡು ಹಾಡುವಾಗಲೇ ನಾವು ಇಲ್ಲಿರಬೇಕು. ஜெபித்து ஆரம்பிக்கும் போதே நாம் இங்கே இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುನ್ನವೇ ನಾವು நான் இப்ப ಇಲ್ಲಿರಬೇಕು. சொல்லுகிறதுனால நீங்க வந்தீங்கன்னா ನಾನು ಇವಾಗ ಹೇಳುವುದರಿಂದ ನೀವು அது உங்க ಬರುವುದಾದರೆ உள்ளத்திலிருந்து எழும்பாவிட்டா ಅದು ನಿಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಎಳೆದಿದ್ದರೆ அதுலயும் உண்மை இல்லாம தான் வந்து கொண்டிருப்பீங்க. ಅದರಲ್ಲೂ ನಿಜ ಇಲ್ಲದೆ ஒருவேளை ಬರ್ತೀವಿ. பாஸ்டர் சொல்லிடுவாரு, ಒಂದು ವೇಳೆ ಪಾಸ್ಟರ್ எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிடுவாரு, ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಹೇಳಬಹುದು, அதனால சீக்கிரம் போனோன்று அப்படி நீங்கள் வருவீர்கள்.
இருப்பீர்களா? ಆದುದರಿಂದ ಶೀಘ್ರವಾಗಿ ಹೋಗ್ತೀರಿ அந்த ஆராதனையிலும் நீங்க உண்மை இல்லாமல் தான் இருக்கிறேன். ಆ ಆರಾಧನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ನಿಜವಿಲ್ಲದೆ ನೀವು உங்க ಇರ್ತೀರಿ. உள்ளத்துல அந்த ஒரு வாஞ்சை எழும்பணும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಆಸೆ ಬೇಕು. டைம்ல நான் அங்கே இருக்கணுமே. ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಅಲ್ಲಿ ಇರಬೇಕಲ್ಲ. முழுமையாய் ஆண்டவரை ஆராதிக்கணுமே. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಆರಾಧನೆ உங்க உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் ಆ பார்க்கிறார். ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಆಳವನ್ನ ದೇವರು ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் ಸತ್ಯಭಾವದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು ತಂದೆಯನ್ನ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள். ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದೊಂದಿಗೆ ಆರಾಧನೆ ஆவியில ஆராதிக்கிறோம். ಆ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಆತ್ಮ ಆರಾಧನೆ. ஆவியோடு ஆராதிக்கிறோம். ಆ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ஆவி ஆராதிக்கிறது. ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆರಾಧನೆ, நம்முடைய ஆத்மா ஆராதிக்க ನಮ್ಮ வேண்டும். ಆತ್ಮ ಆರಾಧನೆ நம்முடைய ಮಾಡುತ್ತದೆ. சரீரமும் அதோடு இணைந்து ஆராதிக்க ನಮ್ಮ வேண்டும். ಶರೀರವು ಸೇರಿ ಆತನನ್ನ ಆಡುತ್ತದೆ. பலர் ஆராதனை நேரத்துல வந்து நிக்கிறத பார்த்தா ಕೆಲವರು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುವುದು ನೋಡುವಾಗ கண் திறந்து பார்த்துட்டா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போயிடும். ಕಣ್ಣು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಭಿಷೇಕ ಹೊರಟೋಗ್ತದೆ. அப்படியே கையை கட்டி நிப்பாருங்க. ಹಾಗೆ ಹಿಂದೆ ಕೈ ಕಟ್ಟಿ ನಿಲ್ತಾರೆ. சிலர் இப்படி கை கட்டி கொள்வாங்க. ಕೆಲವರು ಮುಂದಗಡೆ ಕೈ ಕಟ್ಕೊಂಡು சிலர் ನಿಲ್ತಾರೆ. பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டுக்குவாங்க. ಕೆಲವರು ಜೇಬಿನಲ್ಲಿ ಕೈ ಹಾಕ್ತಾ ಇರ್ತಾರೆ. சிலர் அங்கங்க திரும்பி பார்த்து கொண்டே இருப்பாங்க. ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. எவ்வளவு அலட்சியம் ஆண்டவருடைய சமூகம். ನೋಡಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಎಷ್ಟು ತಾತ್ಸಾರ. ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும்? ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು? அந்த 171வது சங்கீதம் 23வது வசனத்தை படிங்க. நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ನನ್ನ ತುಟಿಗಳು ನೀನು ರಕ್ಷಿಸಿದ ನನ್ನ ಪ್ರಾಣವು ನಿನ್ನನ್ನು ಆಡಿ ಹರಿಸುತ್ತದೆ. நம்ம பாடும்போது, ನಾವು ಹಾಡುವಾಗ, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ நம்ம உதடு மாத்திரமல்ல, ನಮ್ಮ ತುಟಿಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா கம்பீரித்து மகிழும். ಆತನು ರಕ್ಷಿಸಿದ ಪ್ರಾಣವು ಹಾಡಿ ಹರಿಸುತ್ತದೆ. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, ಅದು ಉಲ್ಲಾಸದಿಂದ ದೇವರಾಧನೆ ಮಾಡಿ, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியில் வாருங்கள். ಆತನ ಉತ್ಸಾಹಧ್ವನಿಯೊಡನೆ ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரும்போதே ஆராதனை மகிழ்ச்சியில வர வேண்டும். ಬರುವಾಗ ಆರಾಧನೆ ಸನ್ನಿಧಿ வழியிலே முறுமுறுத்து வர வேண்டும் என்று சொல்லவில்லை. ದಾರಿಯಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. துதியோடு அவருடைய வாசல்களை பிரவேசிங்கள். ಸ್ತುತಿಯೊಂದಿಗೆ ಆತನ ದ್ವಾರಗಳನ್ನು ಪ್ರವೇಶಿಸಿ, ಸ್ತೋತ್ರத்தோடு அவருடைய சமூகத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். ಸ್ತೋತ್ರದಿಂದ ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೊರಟು ಬರಿರಿ. மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ಹರ್ಷದೊಂದಿಗೆ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ. நான் பாடும்போது, ನಾನು ಹಾಡುವಾಗ என் ಉದಡುಗಳು, ನನ್ನ ತುಟಿಗಳು, நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும், ನೀನು ರಕ್ಷಿಸಿದ ನನ್ನ ಪ್ರಾಣವು கம்பீரித்து மகிழும். ಆರ್ಭಟಿಸಿ ಅದು ಆರಾಡಿಸುತ್ತದೆ. 47ஆம் சங்கீதத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 47 ಒಂದನೇ ಕೀರ್ತನೆ. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கிறீங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವಿರಾ? சகல ஜனங்களே, ಸರ್ವ ಜನಾಂಗಗಳಿರ தேவனுக்கு முன்பாக, ದೇವರಿಗೆ ಮುಂದೆ, தேவனுக்கு முன்பாக ದೇವ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ கை கொட்டி, ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯಿರಿ. கை கட்டி அல்ல, ಕೈ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲ, கை கொட்டி. ಕೈ ತಟ್ಟಿ. அல்லேலூயா. ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பலருக்கு இந்த வசனம் தெரியாது போல இருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಈ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ಕೋತೀನಿ. அதனால தான் கை தட்டுவதற்கு பதிலாக ಹಾಗಾಗಿ ಅನೇಕರು ಕೈ ತಟ್ಟುವುದಕ್ಕೆ கை ಬದಲಾಗಿ கட்டி ஆராதிக்கிறார்கள். ಕೈ ಕಟ್ಟಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ அதை ಇರ್ತಾರೆ. கம்பீர சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். ಅರ್ಭಟದಿಂದ ಆತನಿಗೆ ಜಯಧ್ವನಿ ಮಾಡಿರಿ. சத்தமே வரக்கூடாது என்று நம்ம சொல்லுவோம். ಶಬ್ದ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ஆண்டவரை ಹೇಳ್ತೇವೆ. உண்மையாய் ஆராதிக்கும் போது, ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ, ஆத்ம சரீரம் இசைந்து ನಿನ್ನ ஆராதிக்கும் போது ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಸೇರಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ கம்பீரம் உண்டாகும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಆರ್ಭಟನೆ அங்கே ஒரு ಉಂಟಾಗ್ತದೆ. சத்தம் உண்டாகும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗ್ತದೆ. கம்பீர சத்தத்தோடு நம்ம ನೀವು ஆராதிக்கிறோம். ಜೋರಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ கை ಮಾಡ್ತೀರಾ? தட்டுகிறத பார்த்தா சில வேளையில கஷ்டமா இருக்கும். ಕೆಲವರು ಕೈ ತಟ್ಟುವುದು ನೋಡುವುದು ಕಷ್ಟಕರವಾಗಿ. கர்த்தரை ஆராதிக்கும் போது, பாட்டு பாடும்போது கை தட்டுகிறார்கள். ದೇವರನ್ನು ಆಡುವಾಗ ಜನರು ಕೈ ಕಟ್ತಾರೆ. சிலர் அந்த ஃபேன் வீசினது போல, ಕೆಲವರು ಫ್ಯಾನ್ ಬಡಿದ ಹಾಗೆ, என்ன அந்த விசிறி வச்சுட்டு வீசுவாங்க, அது போல இப்படி வீசிட்டு இருப்பார்கள். ಫ್ಯಾನ್ ತಿರುಗುವ ಹಾಗೆ ரெண்டு கையும் டச் ஆகாது. ಎರಡು ಕೈ ಟಚ್ ಆಗುವುದಿಲ್ಲ. சிலர் என்ன செய்வாங்க, இப்படி வச்சுட்டு அப்படியே தட்டுவார்கள். ಕೆಲವರು ಹಾಗೆ ನಿಧಾನ சிலர் தட்டுறத பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ಕೆಲವು ತಟ್ಟುವುದು ನೋಡಿದ್ರೆ ಅದು ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. ಪರಿತಪಿಸಬೇಕು. கர்த்தரை ஆராதிக்கும் போது, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ, ஹalleluya, ஹalleluya, சிலர் அழகா வந்திருந்து தூங்கிட்டு போவாங்க. ಕೆಲವರು ಹಾಗೆ ಬಂದು ನಿದ್ರೆ அன்பான ಮಾಡ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳು, உண்மையா ஆராதிக்க ಓ வேண்டும். ಅವರು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಆರಾಧನೆ உண்மையா ಮಾಡಬೇಕು. ஆராதிக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾಗಿ கை ಆರಾಧನೆ தட்டி ಮಾಡಬೇಕು. ஆராதிக்க வேண்டும். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು பாட்டு ಆತನ பாடும்போது ಆರಾಧನೆ கை தட்டி பாட ಮಾಡಬೇಕು. வேண்டும். ಹಾಡು ಆಡುವಾಗ ಕೈ ತಟ್ಟಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. கையை ஆண்டவர் எதற்கு தந்திருக்கிறார்? ಕೈಗಳನ್ನು
ಕೈಗಳನ್ನ ದೇವರು ಯಾವ್ದಕ್ಕೆ கர்த்தர் ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? நல்ல ஆரோக்கியமான கைகளை தந்திருக்கிறாரே, ದೇವರು ಆರೋಗ್ಯಕರವಾದ ಕೈಗಳನ್ನು அதை ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பாக்கெட்டுக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு அல்ல, ಅದನ್ನ ಜೇಬಿನಲ್ಲಿ ಹಾಕಿಡುವುದಕ್ಕಲ್ಲ, கையை தட்டி ஆண்டவரை பாடி ಕೈಗಳನ್ನ ஆராதிப்பதற்கு. ತಟ್ಟಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ அதான் ಮಾಡಲಿಕ್ಕೆ உண்மையான ஆராதனை. ಅದು ನಿಜವಾದ ಆರಾಧನೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದ ಹೇಳುತ್ತಾನೆ, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். ಶಬ್ದವುಳ್ಳ ಕೈ ತಾಳದಿಂದ கை ಅದನ್ನು தட்டுனது ಸ್ತುತಿಸಿರಿ. போல பாசாங்க காட்டுறது இல்ல, ಕೈ ತೋರಿಸುವುದೇನೋ ಒಂದು ನಟನೆ ತೋರಿಸುವುದಲ್ಲ. கை தட்டும் போது ஓசை வர வேண்டும். ಕೈ ತಟ್ಟುವಾಗ ಶಬ್ದವು ಬರಬೇಕು. ஓசை உள்ள கைத்தாளத்தோடு, ಓ ಶಬ್ದವುಳ್ಳ ಕೈತಾಳದಿಂದ ಅದನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸ್ತುತಿಸಿರಿ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பேரோசை உள்ள ಓ கைத்தாளத்தோடு. ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯಿಂದ ಅದನ್ನು நமக்கும் கேட்கணும், மற்றவங்களும் கேட்கணும். ನಮಗೂ ಕೇಳಬೇಕು, ಅದು ಬೇರೆಯವ್ರಿಗೂ ಕೇಳಬೇಕು. பேரோசைன்னா மற்றவங்களுக்கு ಓ கேட்கும், ಶಬ್ದವುಳ್ಳ ಚಪ್ಪಾಳೆ ಎಂಬುದು ಬೇರೆಯವ್ರಿಗೆ வெறும் ಕೇಳುತ್ತದೆ. ஓசை வந்ததுன்னா ತಾಳ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ நமக்கு மட்டும் கேட்கும். ಅದು ನಮಗ್ ಮಾತ್ರ ஆனா ಆண்டவரை ஆராதிக்கும் ಅದು போது ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை ಓ துதியுங்கள் என்று ಶಬ್ದವುಳ್ಳ சொல்லியிருக்கிறது. ಕೈತಾಳದಿಂದ ಅದನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. அல்லேலூயா. ಹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் உண்மையான ஆராதனையிலே சந்தோஷப்படுகிறார். ದೇವರು ನಿಜವಾದ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. இப்படிப்பட்ட ஆராதனையில் தான் கர்த்தர் ಈ பிரியப்படுகிறார். ರೀತಿಯಾದಂತ ಆರಾಧನೆ ದೇವರಿಗೆ அப்ப ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿದೆ. ஆராதனையிலே உண்மையாய் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா, ಹಾಗಾದ್ರೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ அவர்கள் தான் அவரோடு கூட வாசம் பண்ணுவார். ಅವರುಗಳು ಆತನೊಂದಿಗೆ ವಾಸ அதுக்கு ಮಾಡ್ತಾರೆ. தான் இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿಯೇ சபையில வந்து போவதற்கு அல்ல, ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗುವುದಕ್ಕಲ್ಲ. நமக்கு சில வேளையில தோன்றுகிறது, ಕೆಲವು ಸಮಯ ತೋರುತ್ತದೆ, கிழமை இன்றைக்கு ஆராதனைக்கு போய் வந்தேன், ಇವತ್ತು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗಿ ಬಂದೆ, போய் வந்தோம், ಹೋಗಿ ಬಂದು அவ்வளவுதானே தவிர ಅಷ್ಟೇ ಹೊರತು நம்ம ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்தோமா, ನಮ್ಮ ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರ, மனப்பூர்வமாய் ஆராதித்தோமா, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಆರಾಧನೆ நம்முடைய ಮಾಡಿದ್ರ, நாவினால் ஆண்டவரை புகழ்ந்தோமா, ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯಿಂದ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಿದ್ರ, ஆண்டவரை சத்தம் உயர்த்தி துதித்தோமா, ದೇವರನ್ನ ಶಬ್ದ ಹಾಕಿ ಕೂಗಿದವ, நீங்க வாய் திறந்து சத்தம் உயர்த்தி ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்கும் போது ನೀವು ಬಾಯಿ ತೆಗೆದು ಆರ್ಭಟದಿಂದ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತದೆ. ஆராதனை முடிந்து போகும்போது ಆರಾಧನೆ ಮುಕ್ತವಾಗಿ நம்ம ஒரு மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தை விட்டு ನೀವು கடந்து போவோம். ಹರ್ಷದೊಂದಿಗೆ ದೇವ ಸನ್ನಿಧಾನ ಬಿಟ್ಟುಬಿಡಿ. அதனால்தான் ஆராதனை என்று சொல்லுகிற மிக முக்கியமானது. ಆದುದರಿಂದ ಆರಾಧನೆ ಬಹು ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்லுகிறோம், ನಾವು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ ಅಂತೀರಿ, நம்மள ஆராதிக்க வேண்டும். ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು. ஆராதித்த பின்புதான் ಆರಾಧಿಸಿದ ನಂತರ ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து ದೇವ போகிறோம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು இன்னைக்கு ಹೋಗ್ತೇವೆ. ஆண்டுடைய வார்த்தை ஏன் பிரயோஜனப்படவில்லை ಇವತ್ತು என்றால், ದೇವರ ವಾಕ್ಯ ಯಾಕೆ ಉಪಯೋಗವಾಗಲಿಲ್ಲ? முதலாவது ஆராதனையில விடுதலை எடுக்கவில்லை. ಮೊದಲನೇದಾಗಿ ಆರಾಧನೆಯಲ್ಲೇ ஆராதனையில விடுதலை உண்டாகிவிட்டால் ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ತೆಗೆಯುವುದಾದರೆ கேட்கிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ಕೇಳುವಂತವರಿಗೆ ವಾಕ್ಯ ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேசத்திலே உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும். ದೇಶದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾದರೂ ನನ್ನೊಂದಿಗೆ ಆರಿಸಿಕೊಳ್ತೇನೆ. என்னுடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ನನ್ನ ದೃಷ್ಟಿ ಅವನ ಮೇಲೆ ಗಮನದಿಂದಿದೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய கண் நம்மை பார்க்கிறது. நம்முடைய ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಕಣ್ಣು ನಮ್ಮ ಆರಾಧನೆಯನ್ನು நம்முடைய ನೋಡುತ್ತದೆ. வார்த்தையில உண்மை இருக்கிறதா என்று அவருடைய கண்கள் ನಮ್ಮ பார்க்கிறது. ಮಾತಿನಲ್ಲಿ ನಿಜ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಕಣ್ಣು ನೋಡುತ್ತದೆ. அடுத்தபடியாக மத்தேயு 25வது அதிகாரம் ನಂತರ ಮತ್ತಾಯ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்தை வாசிக்கலாம். 21ನೇ ವಚನ. அவரை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். அல்லேலூயா. ஹalleluya. இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் தம்முடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬಗೆಗೆ ஓமைகளாய் ஜனங்களிடத்துல சொல்லிக் கொண்டு ಸಾಮ್ಯ வருகிறார். ರೂಪದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு தன் ஆஸ்திகளை எல்லாம் ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ತನ್ನ ಆಸ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ மற்றவர்களுடைய கையில ஒப்புவித்து விட்டு போகிறது போல இருக்கிறது. ಬೇರೆ ಆಳುಗಳೊಂದಿಗೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಹೋಗುವಂತದ್ದೇ ಇದೆ. அவன் திறமைக்கு தக்கபடி ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಪ್ರಕಾರ ஒருவனிடத்துல 5 தாலந்தை கொடுக்கிறான், ಒಬ್ಬನ ಬಳಿ 5 ತಲಾಂತನ ಕೊಟ್ಟನು, ஒருவனிடத்துல 2 தாலந்தை கொடுக்கிறான், ಒಬ್ಬನ ಬಳಿ 2 ತಲಾಂತನ ಕೊಟ್ಟನು, ஒருவனிடத்துல 1 தாலந்தை கொடுத்து ಒಬ್ಬನ ಬಳಿ 1 ತಲಾಂತನ ಕೊಟ್ಟನು. விட்டு ಅದನ್ನ ಕೊಟ್ಟು அவன் உடனே பிரயாணப்பட்டு போகிறான். ತಕ್ಷಣ ಅವನು ಪ್ರಯಾಣ ಪಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ. வெகு காலமான பின்பு ಬಹು ಕಾಲವಾದ ಮೇಲೆ அவன் திரும்பಿ வருகிறான். ಆ ದಣಿಯು ಮತ್ತೆ ಬರುತ್ತಾನೆ. அவனிடத்துல கணக்கு கேட்கிறான். ಅವರ ಬಳಿ ಲೆಕ್ಕ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು அவன் ಬರ್ತಾನೆ. தாலந்துகளை குறித்து கணக்கு கேட்கிறான். ಹಾಗಾದ್ರೆ ಆತನ ತಲಾಂತಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾನೆ. கொடுத்ததை குறித்து கணக்கு கேட்கிறான். ಕೊಟ್ಟದರ ಬಗೆಗೆ ಆತನ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ. ஒவ்வொருத்தரும்
கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 5 தாலந்தை வாங்கினவன் 5 ತಲಾಂತನ ಹೊಂದಿದವರು இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்து ಇನ್ನು 5 ತಲಾಂತನ ಪಡೆದು அவரிடத்துல கொண்டு கொடுக்கிறான். ಆತನ ಬಳಿ ಕೊಡ್ತಾನೆ. நீர் 5 தாலந்தை கொடுத்தீரே, ನೀನು 5 ತಲಾಂತನ அதை ಕೊಟ್ಟಿಲ್ಲ, கொண்டு இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்திருக்கிறேன் ಅದರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೂ 5 ತಲಾಂತನ என்று ಸಂಪಾದಿಸಿಕೊ சொன்னபோது ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಾಗ அந்த எஜமான் அவனை பார்த்து சொல்லுகிறார், ಯಜಮಾನ ಅವನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ಫಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು ನೀನು, கொஞ்சத்திலே நீ உண்மையா ನೀನು இருந்தாய். ಸ್ವಲ್ಪದ್ರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಿ, ஆகையினால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைக்கிறேன். ಆದುದರಿಂದ ಅನೇಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು உன் ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ನಿನ್ನ ದಣಿಯ ಸೌಭಾಗ್ಯದಲ್ಲಿ ಸೇರು. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் ಫಲ சொல்லுகிறார். ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು ನೀನು. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ನಂಬಿಕೆ ನೋಡುವಂತದ್ದು நமக்கிடத்துல தந்ததுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಆಗಿರಬೇಕು. நம்மிடத்துல கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்க ನಮಗೆ வேண்டும். ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತವುಗಳಲ್ಲಿ ನಾವು அவனவன் ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಬೇಕು. திறமைக்கு தக்கபடிதான் ஆண்டவர் கொடுக்கிறார். ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೇರೆಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்கவில்லை. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದರ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡಲಿಲ್ಲ. அவனவன் திறமைக்கு தக்கபடி கொடுக்கிறார். ಅವನವನ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೇರೆಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. 2 தாலந்தை கொடுத்து விட்டு 2 ತಲಾಂತ ಕೊಟ್ಟಿ 5 தாலந்துக்கு கணக்கு கேட்க மாட்டார். 5 ತಲಾಂತಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೇಳುವುದಿಲ್ಲ. கொடுத்த 2 தாலந்துக்கு தான் அவர் கணக்கு கேட்பார். ಕೊಟ್ಟಂತ 2 ತಲಾಂತಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳುವನಾಗಿದ್ದಾನೆ. 5 தாலந்தை வாங்கினவன் 5 ತಲಾಂತನ ಪಡೆದವನು 2 தாலந்துக்கு கணக்கு ஒப்புவித்து தப்ப முடியாது. 2 ತಲಾಂತಿಗೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. 5 தாலந்தை பெற்றிருப்பானான 5 ತಲಾಂತ ಪಡೆದಿರುವುದಾದರೆ 5 தாலந்துக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்க வேணும். 5 ತಲಾಂತಿಗೆ ಆತನ ಲೆಕ್ಕ அப்பதான் அவர் ಕೊಡಬೇಕು. சொல்லுவார், ಹಾಗ ಆತನ ಹೇಳುತ್ತಾನೆ, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ಹೇ ಬಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು உன்னிடத்துல 5 தாலந்தை கொடுத்தாரு, ನೀನು 5 ತಲಾಂತನ நீ ಕೊಟ್ಟಿದ್ದೆ. 2 தாலந்துக்கு கணக்கு ஒப்புவிப்பாயானால் ನೀನು 2 ತಲಾಂತಿಗೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸುವುದಾದರೆ அவர் பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லுவார். ಮೈಗಳ್ಳನಾದ ಆಳು ಎಂಬುದಾಗಿ, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொல்லுவார். ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದಂತ ಆಳು ಎಂಬುದಾಗಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பார். ಆತನು ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ, அவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ಆತನಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದೊಂದು ದೇವ எந்த ಮಗುವಿಗೆ தாளந்தும் கொடுக்காமல் இல்லை. ಯಾವ ತಲಾಂತ ಕೊಡದ ಏನು ಇಲ್ಲ. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ವಿಧವಾದಂತ ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளுக்கு ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ತಲಾಂತಗಳಲ್ಲಿ கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். ದೇವರಿಗೆ ನಾವು ಲೆಕ್ಕವನ್ನೇ ಒಪ್ಪಿಸಬೇಕು. இதை நீங்க மறந்து விடவே கூடாது. ಇದನ್ನ ನೀವು ಮರೆ ಬಿಡಬಾರದು. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் சபைக்கு வந்து போகிறேன், ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗ್ತೇನೆ, நான் ஏதோ காணிக்க கொடுக்கிறேன் ನಾನು ಏನೋ ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತಿದ್ದೇನೆ என்று சொல்லி அதிலே திருப்திப்பட்டு போக கூடாது. ಅದರಲ್ಲೇ ತೃಪ್ತಿ ಪಟ್ಟು ಹೋಗಬಾರದು. கர்த்தர் எனக்கு என்ன தாளந்துகளை தந்திருக்கிறார், ದೇವರು ನನಗೆ ಯಾವ ತಲಾಂತನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, அதை கொண்டு நான் என்ன செய்தேன், ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಏನು அதை ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, கொண்டு நான் என்ன லாபம் சம்பாதித்தேன், ಅದರ ಮೂಲಕ ನಾನು ಎಷ್ಟು ಲಾಭ ಸಂಪಾದನೆ ஆண்டவருக்கு ಮಾಡಿದೆ, என்ன பிரயோஜனம் அதனால உண்டானது, ದೇವರಿಗೆ ಅದರಿಂದ ಏನು ಉಪಯೋಗ ಆಗಿದೆ, இவைகளெல்லாம் எனக்கு தந்தவருக்கு என்ன சந்தோஷம், ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ನನ್ನಿಂದ ಏನು ಸಂತೋಷ, என்ன பிரயோஜனம் ಏನು ಪ್ರಯೋಜನ என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು அப்ப ಚಿಂತಿಸಬೇಕು. தாளந்துகள் என்று சொன்னா என்ன? ಹಾಗಾದ್ರೆ ತಲಾಂತಗಳ ಬಗ್ಗೆ ಅಂದ್ರೆ ಏನು? அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிலருக்கு நல்ல நல்ல தாளந்துகள் உண்டு. ಕೆಲವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ತಲಾಂತಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நற்கிரியை செய்யக்கூடிய தாளந்துகள், ಒಳ್ಳೆ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ತಲಾಂತ, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தாளந்துகள், ಇತರರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ತಲಾಂತ, மற்றவர்களை பற்றி கருணை உள்ள தாளந்துகள், ಇತರರ ಬಗ್ಗೆ ಕಾಳಜಿಯಿಂದಿರುವಂತ ತಲಾಂತಗಳು, இன்னும் பல தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். ಇನ್ನು ಹಲವು ತಲಾಂತಗಳನ್ನ ದೇವರು சிலர் ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அன்போடு விசாரித்து புத்திமதிகளை சொல்வதற்கு, ಕೆಲವರನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ವಿಚಾರಿಸಿ ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನು ಹೇಳುವಂತಹ, மற்றவர்களிடத்துல நல்ல காரியங்களை சொல்லி தைரியப்படுத்துவதற்கு, ಕೆಲವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿ ಧೈರ್ಯಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ இப்படிப்பட்ட நல்ல தாளந்துகளை கர்த்தர் ಈ கொடுத்திருப்பார். ರೀತಿಯಾದಂತ ಒಳ್ಳೆ ತಲಾಂತಗಳನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சாத்தான் மேல வேற சில தாளந்துகள் ಆದ್ರೆ கொடுத்திருப்பார். ಸೈತಾನು ಬೇರೆ ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை நம்ம ஒரு நாளும் பயன்படுத்த வேண்டாம். ಅದನ್ನ ನಾವು ಒಂದೇ ಉಪಯೋಗಿಸಬಾರದು. அவன் கொடுக்கிற தாளந்து ಆತನು ಕೊಡುವಂತ ತಲಾಂತು சபையில பிரிவினை உண்டு பண்ணுகிற காரியங்கள், ಸಭೆಯನ್ನ ಹಗೆತನ ಮಾಡುವುದಕ್ಕೆ, பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள், ಹಗೆತನ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಮಾತುಗಳು, ஊழியத்தை பற்றி தூற்றி நடக்கிற காரியங்கள், ದೇವ ಸೇವಕ ವಿಷಯದಲ್ಲಿ ದೂಷಣೆ ಮಾಡುವಂತದ್ದು, ஊழியக்காரர்களை பற்றி ஓயாம குறை சொல்லுகிற காரியங்கள், ಸೇವಕರ ಬಗೆಗೆ ಎಡಬಿಡದೆ ಕೊರತೆ ಹೇಳುವಂತದ್ದು, இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற தாளந்துகள். ಇವುಗಳೆಲ್ಲ ಸೈತಾನ ಕೊಡುವಂತ கர்த்தர் ತಲಾಂತು. நல்ல தாளந்துகளை கொடுத்தார். ದೇವರು ಒಳ್ಳೆ ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய, ಇತರರನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸುವಂತಹ, உற்சாகப்படுத்தக்கூடிய, ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸುವಂತಹ, நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்தக்கூடிய, ಒಳ್ಳೆ ವಾರ್ತೆಗಳ ಮೂಲಕ ಹೇಳಿ ஒருவேளை ಧೈರ್ಯಪಡಿಸುವಂತಹ. ஊழியக்காரர்கள் ஏதோ சொன்னதிலே அவர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள். ಒಂದು ವೇಳೆ ಸೇವಕರು ಏನು ಹೇಳೋದ್ರಿಂದ ಸೋತು ಹೋಗಿರುತ್ತಾರೆ. ஒரு விசுவாசி வந்து அவர்களை தைரியப்படுத்துகிறார். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಬಂದು ಅವರನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸ್ತಾನೆ.
ಕಳಿಸ್ತಾನೆ. அவர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் சொல்லதான் செய்வார்கள். ಅವರು ಸೇವಕರು ಅವರು ಹೇಳೇ அவர்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிற காரியங்கள் ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಹೇಳುವ என்று ಕಾರ್ಯಗಳು. சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಧೈರ್ಯಪಡಿಸುವಂತದ್ದು. கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷத்தை தாளந்தா ಕೆಲವರಿಗೆ ವಿಶೇಷವಾದಂತ ತಾಲಂತ್ ಆಗಿದೆ. அந்த தாளந்தை கொண்டு ஆண்டவருக்கு மகிமையை வரப்பண்ண வேண்டும். ಆ ತಲಾಂತಿನ ಮೂಲಕ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಉಂಟು ஆண்டவர் ಮಾಡಬೇಕು. சந்தோஷப்பட வேண்டும். ದೇವರು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் வந்து கணக்கு கேட்கும்போது ಆತನ ಬಂದು ಲೆಕ್ಕ ಕೇಳುವಾಗ நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳಬೇಕು? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ಬಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, ನೀನು ಆ ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ உன் ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಿ, ಯಜಮಾನே சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. ನೀನು ನಿನ್ನ ದಣಿಯ ಸೌಭಾಗ್ಯದಲ್ಲಿ ಸೇರು. அல்லேலூயா. ஹalleluya. அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் ಆತನ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಸೇರಬೇಕಾದರೆ கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையா இருக்க வேண்டும். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು கர்த்தர் தந்த தாளந்தா இருக்கும். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ தாளந்துல உண்மையா இருக்க வேண்டும். ತಲಾಂತುಗಳಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. உங்களுக்கு தருகிற பணம் ஒரு தாளந்தா இருக்கலாம். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಹಣ ಒಂದು ತಲಾಂತ ஒவ்வொரு ಆಗಿರಬಹುದು. மாதமும் உங்க கையில கர்த்தர் தருகிற பணம், ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಹಣ அது கர்த்தர் தருகிறது என்று எடுத்துக்கொள்ள ಅದು வேண்டும். ದೇವರು ಕೊಟ್ಟது ಎಂಬುದಾಗಿ நான் ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. கஷ்டப்பட்டு சம்பாதித்தது என்று ஒரு நாளும் வாயினாலே சொல்லக்கூடாது. ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರದು. கர்த்தர் உங்கள் கையில கொடுக்கிற பணத்திலே ದೇವರು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ஒரு ಹಣವನ್ನ தாளந்து என்று எண்ணி ಅದನ್ನ ತಲಾಂತು ಎಂಬುದಾಗಿ ಎಣಿಸಿ அதை குறித்து ஆண்டவர் கர்த்தர் கணக்கு கேட்பார் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு ದೇವರು ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಉದ್ದೇಶದಿಂದ அதுல நான் உண்மையா இருக்க வேண்டும். ಅದ್ರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கஷ்டங்கள் வருகிறது. ಕಷ್ಟಗಳು ಬರ್ತವೆ. தேவ பிள்ளைகளுக்கு யாருக்கு கஷ்டம் இல்லை? ದೇವ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾರಿಗೆ ಕಷ್ಟವಿಲ್ಲ? எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உண்டு. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ವಿಧವಾದ ಕಷ್ಟವಿದೆ. சின்ன வருமானம் வாங்குறவனும் கஷ்டப்படுகிறான். ನೋಡಿ, ಸಣ್ಣ ವರಮಾನ ಬರುವಂತವನು ಕಷ್ಟಪಡ್ತಾನೆ. பெரிய வருமானம் உள்ளவனும் கஷ்டப்பட்டு கொண்டு ದೊಡ್ಡ ಸಂಪಾದನೆ ಇರುವವನು ಕಷ್ಟಪಡ್ತಾನೆ. என்னைக்கு கஷ்டம் தீரும்? ಯಾವಾಗ ಕಷ್ಟ அன்பான தேவ பிள்ளை, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எதுவா இருந்தாலும் ನಾವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಏನೇ ಆಗಿದ್ರು உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளும். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಕ್ಕೆ உண்மை உள்ள மனுஷன் தான் ನಂಬಿಗಸ್ತನಾದ ಮನುಷ್ಯನು பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ಪರಿಪೂರ್ಣ பெறுவான். ಆಶೀರ್ವಾದ ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே அந்த பூமிக்குரிய காரியங்களை வைத்து மட்டும் கணக்கு போடாது. ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಲೌಕಿಕ ಕಾರ್ಯಗಳಿಟ್ಟು ಅಳತೆ சிலர் ಮಾಡಬೇಡಿ. நினைக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, ಕೆಲವರು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, ನಾನು ದೇವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ எனக்கு நல்ல வீடு தந்திருக்கிறாரு, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಮನೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அழகான கார் தந்திருக்கிறாரு, ಸುಂದರವಾದ ಕಾರಣ, நல்ல பண சேமிப்பு இருக்கிறது, ಹಣ ಒಳ್ಳೆ ಸೇವಿಂಗ್ಸ್ ಇದೆ, நல்ல வாகனங்களை கத்தர் ಒಳ್ಳೆ கொடுத்திருக்கிறார். ವಾಹನಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாம் சொல்லி ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று ದೇವರನ್ನ நினைப்பார்கள். இந்த ஆசீர்வாதத்துல நாம் திருப்திப்படக்கூடாது. ಈ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಾವು ತೃಪ್ತಿ ಪಡಬಾರದು. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்விதமாய் இருக்கிறது? ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ಎಂತದ್ದಾಗಿದೆ? ஆவிக்குரிய பிரகாரமா எவ்வளவு வளர்ந்து ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ಹಂತದಲ್ಲಿ இன்னைக்கு ಬೆಳೆದಿದ್ದೇವೆ? ஆவிக்குரிய ஜீவியம் எந்த நிலைமையில ಇವತ್ತು இருக்கிறது? ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಂತಿದೆ? இவைகளெல்லாம் இந்த உலகத்தோட போய்விட, ಇವುಗಳೆಲ್ಲ ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. நமக்கு இருக்கிற வீடு, ನಮಗಿರುವ ಮನೆ, நமக்கு இருக்கிற காரு, ನಮಗಿರುವ ಕಾರು, நமக்கு இருக்கிற பணம், ನಮಗಿರುವ ಹಣ, நமக்கு இருக்கிற சொத்து, ನಮಗಿರುವಂತ எது இருந்தாலும் ಯಾವುದೇ ಇರಲಿ இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது. ಅದು ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ಅಂತ್ಯವಾಗುವಂತದ್ದು. நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ன? ಆದ್ರೆ ನಿತ್ಯತ್ವಕ್ಕೆ ಸೇರಿಸುವಂತದ್ದು ಏನಾಗಿದೆ? ஆவிக்குரிய அனுபவங்கள், ಆತ್ಮಿಕವಾದ ಅನುಭವ. ஆண்டவருடைய காரியங்களை எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், ದೇವ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ಜೊತೆಯಾಗಿ, தெய்வீக காரியங்களை எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், ದೈವಿಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜೊತೆಯಾಗಿ, ஜெப நேரத்துல எவ்வளவு உண்மையாய் ஜெப நேரத்தை பயன்படுத்துகிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಿಖರವಾಗಿ ನೀನು இந்த ಉಪಯೋಗಿಸುತ್ತೀರಿ, வேதத்தை எவ்வளமாய் வாசிக்கிறோம். ಈ ಸತ್ಯವದನ್ನ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀನು ಓದುತ್ತಿ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிலருக்கு வேதத்தை படிக்கிற சமயமே இல்ல. ಕೆಲವರಿಗೆ ಸತ್ಯವೇದ ಓದುವ ಸಮಯವಿಲ್ಲ. அது சமயம் இல்லை என்று சொல்லுகிறோம். ಸಮಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. நமக்கு ஒரு முறை கூட இந்த வேதத்தை ஒரு வருஷத்துல படித்து முடிக்க முடியாமல் ಒಂದು ಆವರ್ತಿ ಕೂಡ ಈ ಸತ್ಯವೇದ ಓದಿ ಮುಗಿಸಕ್ಕಾಗದೆ சில திணறி கொண்டிருக்கிறார்கள். ಕೆಲವರು ತಡಪಡಿಸ್ತಿದ್ದಾರೆ. கடந்த நாட்கள் நாங்க ஊருக்கு போனோம். ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಊರಿಗೆ ಹೋದಾಗ மாமி ஸ்டெல்லாட்டு அம்மா வயதானவர்கள் 80 வயசு தாண்டி இருக்கும். ಅವರ ಆಂಟಿ ಅವರ ಅಮ್ಮಂಗೆ 80 ವರ್ಷ ಆಗಿರ್ಬೋದು. படுக்கையில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஆனா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மாதத்துல ஒரு முறை பைபிளை படிச்சு முடிக்கிறேன். ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸರಿ ಬೈಬಲ್ ಓದಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. அவர்களுக்கு அந்த கட்டில உட்கார்ந்து கொண்டு ಅವರು ಆ ಮಂಚದಲ್ಲಿ ಇದ್ದು, அந்த கண்ணாடியும் இப்ப போடுறது இல்ல, ಕನ್ನಡಿ ಕೂಡ ஏன்னா இப்ப கண்ணு தெளிந்து விட்டது. ಯಾಕಂದ್ರೆ ಕಣ್ಣು ತೆಗೆಯಿತು. மங்கள் எல்லாம் போய் இப்ப கண் தெளிந்து இருக்கிறது. ಇದು ಮಂಕೆಲ್ಲ கண்ணாடி போடாம உட்கார்ந்து பைபிளை படிச்சு ಕನ್ನಡಿ ಹಾಕದೆ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை படித்து முடிக்கிறார்கள். ತಿಂಗಳಿಗೊಮ್ಮೆ ಬೈಬಲ್ ಓದಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பைபிள் என்ன கசக்குது. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೈಬಲ್ ಅಂದ್ರೆ ಕಹಿ ಆಗಿದೆ. அல்லேலூயா. ஹalleluya. பைபிள் படிக்கிறதுன்னா கசப்பா இருக்கு. ಬೈಬಲ್ ಓದುವುದಂದ್ರೆ ಕಹಿ ಆಗಿದೆ. ஆவிக்குரிய ஜீவன் சொன்னா
என்ன? ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅಂದ್ರೆ ಏನು? வாரத்துல ஒரு நாள் கொஞ்ச நேரம் சபைக்கு வந்து போனா போதுமா? ಭಾರತದಲ್ಲಿ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಒಂದ್ಸತಿ ಬಂದ್ರೆ ஜெப ಸಾಕ? வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது? ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ ಎಷ್ಟರದಾಗಿದೆ? வேதத்தை எவ்விதமாய் வாசிக்கிறோம்? ಸತ್ಯವೇದ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಓದುತ್ತಿ? எவ்வளவாய் வேதத்தை தியானிக்கிறோம்? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀವಿ? வாரத்துல எத்தனை நாள் உபவாசிக்கிறோம்? ವಾರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಿನ ಉಪವಾಸ ஒரு ಮಾಡ್ತೀವಿ? வேளையாகிலும் உபவாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா? ಒಂದು ವೇಳೆ ಆದ್ರೂ ಉಪವಾಸ ಮಾಡುವ ಅಭ್ಯಾಸವಿದೆಯಾ? அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எப்படி ஆண்டவருக்கு முன்பா உண்மையா இருக்க முடியும்? ಹೇಗೆ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி நம்ம வளரும்? ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಹೇಗೆ ಬೆಳೆಯುತ್ತೆ? ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி அவருக்கு முன்பா நிற்க முடியும்? ದೇವರು ಬರುವಾಗ ಹೇಗೆ ನಿಲ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நான் உலகத்துல இருக்கிறத வைத்து ஒரு நாளும் கணக்கு போடாதீங்க. ಲೋಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಾವು ಅಳತೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆவிக்குரிய ஜீவன் எவ்வளவு ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ பிரகாசமா ಜೀವಿತ ಎಷ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿರ್ತದೋ அதுக்கு தான் கர்த்தர் தாளந்துகளை தருகிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ತಲಾಂತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் வருகிற நேரத்துல ದೇವರು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ நம்மை பார்த்து ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ உண்மை உள்ளவன் என்று சொல்ல வேண்டும். ಬಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು ಎಂಬುದಾಗಿ, உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல ಓ வேண்டும். ನಂಬಿಗಸ್ತನಾದ ಸೇವಕನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும். ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. 3 யோவானின் புஸ்தகம் 3 ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 3:4 ಆகிய ವಚನத்தை வாசிக்கலாம். 3:4 ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சகோதரர் வந்து ಸಹೋದರರು ಬಂದು நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன் உண்மையை குறித்து சாட்சி சொன்ன போது ನೀನು ಸತ್ಯವಂತನಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಾಗ நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷಪಟ್ಟೆ. நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். ನಮ್ಮ ಬಗೆಗೆ ಇತರರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕು. இவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற ಇವರು சாட்சி. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ என் ಸಾಕ್ಷಿ. பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற சாட்சியை பார்க்கிறோம். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸತ್ಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ನಡೀತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಾಕ್ಷಿ, கேள்விப்படுகிற அந்த சாட்சியை பார்க்கலாம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುವಂತ ಸಾಕ್ಷಿಗೂ வேற சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லை ಬೇರೆ என்று சொல்கிறார். ಹೆಚ್ಚಾದ ನನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. அப்போஸ்தலனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குமானால் ಅಪೊಸ್ತಲನಿಗೆ ಅಷ್ಟು நம்மை ಸಂತೋಷವಿರುತ್ತದೆ. ரட்சித்த ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம்? ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು என் ಸಂತೋಷ. பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? சத்தியத்திலே உண்மையா இருக்கிறார்களா ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿದ್ದಾರಾ என்பதை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. கர்த்தரே சாட்சி கொடுக்க வேண்டும். ದೇವರೇ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ಇವತ್ತು ಅನೇಕರು ಬರುವಾಗ சத்தியம் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறோம். ಎಲ್ಲಾ ಸತ್ಯ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ சத்தியத்துல ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. உண்மையா இருப்பது இல்லை. ಓ ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿರುವುದಿಲ್ಲ. பலர் தங்கள் ரட்சிக்கப்பட்டு ಹಲವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ நகையை எல்லாம் கலத்தி ಒಡವೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕಳಚಿ நல்ல ஞான ಸ್ನಾனம் எடுத்து ಎಲ್ಲಾ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡು நல்ல வேறுபட்டு வாழ்வார்கள். ಒಳ್ಳೆ ಬೇರ್ಪಟ್ಟ ಸತ್ಯದಲ್ಲಿ தங்களுக்கு ಜೀವಿಸ್ತಾರೆ. பிள்ளைகள் பிறக்கும் போது ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ அந்த பிள்ளைகளுக்கு காது கூட குத்தாமல் ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಿವಿ ಕೂಡ ಚುಚ್ಚದೆ அந்த பிள்ளைகளை அப்படியே வளர்ப்பார்கள். ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಹಾಗೇ ಬೆಳೆಸ್ತಾರೆ. அந்த கல்யாண நேரம் வரும்போது ಮದುವೆ ಸಮಯ ಬರುವಾಗ தத்தளிப்பார்கள், ತತ್ತರಿಸ್ತಾರೆ, தடுமாறுவார்கள். ಅವರು ಗೊಂದಲಕ್ಕೀಡಾಗ್ತಾರೆ. அன்பான தேவ பிள்ளை சொல்லுகிறது, பலர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். ಹಲವರು ಹೇಳುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. அப்படி வந்தா அப்படி, இப்படி வந்தா இப்படி என்று ಹಾಗೆ சொல்லுவார்கள். ಬಂದ್ರೆ ಹಾಗೆ, ಹೀಗೆ ಬಂದ್ರೆ ಹೀಗೆ ಅಂತ நகை ಹೇಳ್ತಾರೆ. போட்டு வந்தா நகை போட்டு பண்ணுவோம், ಓ ಒಡವೆ ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಹಂಗೆ ಮಾಡ್ತೀವಿ. நகை போடாம வந்தா நகை போடாம பண்ணுவோம். ಒಡವೆ ಆಗದೆ ಇದ್ರೆ அப்ப ಹಂಗೆ நீ ಮಾಡ್ತೀವಿ. என்ன சத்தியத்தை இதுவரை அறிந்திருக்கிறாய்? ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಯಾವ ಸತ್ಯವನ್ನ அந்த சத்தியத்துல ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀ, உண்மையாய் நிற்பாயானா ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀನು ನಿಲ್ಲುವುದಾದರೆ நம்மை ரட்சித்த ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ನಮ್ಮ ರಕ್ಷಿಸುವಂತ ದೇವರು அன்பான தேவ ಸಂತೋಷ. பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேறுபாடு என்று சொல்லி ஒரு சத்தியம் ಬೇರ್ಪಾಡುವಂತ ಸತ್ಯ இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து, ಈ ಲೋಕದ ಆಶಾ ಭೋಗಗಳಿಗೆ, அந்த உலகத்தின் ஆடம்பரங்கள்ல ಈ இருந்து, ಲೋಕದ ಆಡಂಬರಗಳಿಂದ, உலகத்தின் வேஷங்கள்ல இருந்து ಈ ಲೋಕದ ವೇಷಗಳಿಂದ ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து எடுக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು அந்த ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ வேறுபாட்டின் சத்தியத்தை நாம் காத்துக்கொள்ள ಈ வேண்டும். ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು அந்த ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சத்தியத்துக்காக உண்மையாய் நிற்க ಆ வேண்டும். ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ சிலர் ನಿಲ್ಲಬೇಕು. போராடி கொண்டே இருப்பார்கள், ಕೆಲವರು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ, போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்து ಹೋರಾಟ கொண்டிருப்பார்கள். ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உறுதியாய் நிற்கிற தேவ ಓ பிள்ளைகளே, ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವ ಮಕ್ಕಳು கர்த்தர் அறிந்திருக்கிறார். ದೇವರು ಆತ ನೋಡುವ சத்தியத்துல உறுதி உள்ளவர்களாய் இருப்போம். ಸತ್ಯದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರುವಂತವರು, சத்தியத்தை கை கொண்டு வருகிற
நீதியுள்ள ஜாதி ಸತ್ಯವನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೆದು ಬರುವಂತ ನೀತಿಯುಳ್ಳ ಜಾತಿ உள்ளே பிரவேசிப்பதற்கு ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವುದಕ್ಕೆ வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ಬಾಗಿಲುಗಳನ್ನ ತೆರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. பரலோகத்தின் வாசல் யாருக்கு திறக்கப்படும் ಹಾಗಾದ್ರೆ என்றால், ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ಯಾರಿಗೆ ತೆಗೆಯುತ್ತದೆ? சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான், ಸತ್ಯವನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವರಿಗೆ ಮಾತ್ರ, சத்தியத்துக்காக நிற்கிறவர்களுக்கு மாத்திரம், ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲುವವರಿಗೆ ಮಾತ್ರ, மற்றவர்களை பார்த்து வாழுகிறவர்களுக்காக இல்ல. ಇತರರನ್ನು ನೋಡಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர்கள் ಅಲ್ಲ. அப்படித்தானே இருக்கிறார்கள், ಅವರು ಹಾಗೆ ತಾನೇ ಇದ್ದಾರೆ, அவர்கள் இப்படித்தானே இருக்கிறார்கள் ಅವರು ಹೀಗೆ ಇದಾರಲ್ಲ என்று சொல்லி இன்னொருவரை பார்த்து நாம் வாழ வேண்டியதில்லை. ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ಇರುವುದಲ್ಲ, அவருடைய சத்தியத்துக்காய் நிமிர்ந்து நிற்க ಅವರು வேண்டும். ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. சிலருடைய பார்க்கும்போது ಕೆಲವರು ನೋಡುವಾಗ அங்க வரும்போது அழகா இருப்பார்கள், ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಸುಂದರವಾಗಿರ್ತಾರೆ, நல்ல அழகா இருப்பார்கள். ಇವರು ஆனா ಸುಂದರವಾಗಿರ್ತಾರೆ. வேற இடங்கள்ல போய் பார்க்கும்போது, ಬೇರೆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ கல்யாண ನೋಡುವಾಗ, வீடுகள்ல போய் பார்த்தா, அந்த வீடியோக்கு எல்லாம் எடுத்து பார்த்தா ಅವ್ರ ಮದ್ವೆ ಮನೆಯ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ತೆಗೆದು ನೋಡುವಾಗ இவங்களான்னு தோன்றும். ಇವರ ಅನ್ಸ್ಬಿಡುತ್ತೆ, இவங்களா ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து இப்படி ஆராதித்தவர்கள், ಇವರ ಭಾನುವಾರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಆರಾಧನೆ அவருடைய ಮಾಡ್ತಾರೆ. வஸ்திரத்துக்கு கோலங்கள், ಅವರ ವಸ್ತ್ರದ ವಿನ್ಯಾಸಗಳು, அவருடைய நகை நட்டுகள், ಅವರ ಒಡವೆ, ಆ ಬಟ್ಟೆಗಳು, கொண்டையில பூ, ಆ ತಲೆಯಲ್ಲಿ ಹೂ. ஆவிக்குரிய சபையில ஆராதிக்கிறவளா தான் இருப்பார்கள். ಆತ್ಮಿಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರೇ. வெளியே போனா எல்லா வேஷமும் வந்திருக்கும். ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಎಲ್ಲಾ ವೇಷಗಳು ಬರ್ತವೆ. தேவன், நீங்கள் அறிந்தது உங்க சத்தியமா? ನೀವು ತಿಳ್ಕೊಂಡದ್ದು ಸತ್ಯವಾದ್ರೆ அப்ப அந்த சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಆ ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. நான் தான் இப்படி கெட்டு போனேன், ನಾನೇ ಈಗ ಕೆಟ್ಟೋದೆ. கெட்டுதானே போனியே, ನೀನ್ ಕೆಟ್ಟೆ ತಾನೆ என் ಹೋದ, பிள்ளையாவது கெட்டு போக கூடாது, ನನ್ನ ಮಗುವಾದ್ರೂ ಕೆಟ್ಟಬಾರದು. அப்படிதானே சிலர் நினைக்கிறது. ಆಗ அப்ப நீங்க சத்தியம் தெரியாம கெட்டு போயிட்டீங்க. அப்படி ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಸತ್ಯ ತಿಳಿದಿದ್ದೆ ನೀವು அன்பான ಕೆಟ್ಟೋದ? தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தோம், ನಾವು ಒಂದು ಸತ್ಯ ತಿಳ್ಕೊಂಡಾದ್ರೆ சத்தியத்துக்காக நிமிர்ந்து நிற்க ಆ வேண்டும். ಸತ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. சொல்லி இருக்கிறது, ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, சகோதரர் வந்து ಸಹೋದರರು ಬಂದು நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಸತ್ಯದಂತೆ ನಡೀತಿದೆ உன்னுடைய ಎಂಬುದಾಗಿ உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது ನಿಮ್ಮ ನಿಜಸ್ತಿಕ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟಾಗ மிகவும் சந்தோஷப்பட்டேன். ನನಗೆ ಹೆಚ್ಚಾದ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. சத்தியத்துல நீ நடக்கிறாய் என்று சகோதரர்கள் வந்து சாட்சி ಹಾಗೆ கொடுக்கிறார்கள். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ಸಹೋದರ ಸಾಕ್ಷಿ மற்றவர்கள் வந்து ಕೊಡ್ತಾರೆ. உன்னை பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள். ಬೇರೆಯವರು ಬಂದು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾ இதை ಇದ್ದಾರೆ. கேட்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். ಇದನ್ನು ಕೇಳುವಾಗ ನನಗೆ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಸೊಗಸಿಗಿಂತಲೂ அதிக சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே இல்லை. ಬೇರೆ ಹೆಚ್ಚಾದ ಸಂತೋಷ ನನಗಿಲ್ಲ. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆண்டவருடைய சந்தோஷமும் அதுதான். ದೇವರ ಸಂತೋಷ ಹಾಗೆ நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறீர்களா என்பதுதான் ನೀವು ஆண்டவருக்கு ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. சத்தியத்துல உண்மையா இருக்கிறீர்களா? ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಯಥಾರ್ಥವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்தபடியாக ஒரு வசனம், அதுல 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5ನೇ ವಚನ ಓದೋಣ. நீ உண்மையாய் செய்தாய். அல்லேலூயா. ನೀನು ಯೋಗ್ಯವಾಗಿ ನಡೀತಿ. சகோதரரே, ಸಹೋದರರೇ, அங்கே சொன்ன பிரியமானவனே, ಪ್ರಿಯನೇ, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் ನೀನು ಪರಿಚಯವಿಲ್ಲದವರಿಗೂ ಸಹೋದರಿಗೂ ನೀನು ಸತ್ಕಾರವನ್ನ நீ உண்மையாய் செய்தாய். ನಿನ್ನ ಯೋಗ್ಯವಾಗಿ நீ ಮಾಡಿದಿ. என்ன செய்தாலும் ನೀನು ಏನೇ ಮಾಡಿದರು உண்மையாய் செய்கிறாய். ನೀನು ಯೋಗ್ಯವಾಗಿ ಮಾಡಿದಿ. உன்னுடைய சபையில கூடி வருகிற சகோதரர்களுக்காக இருக்கட்டும், ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರುವಂತ ಸಹೋದರರಿಗಾಗ್ಲಿ, அந்நியர்களுக்காக இருக்கட்டும், ಬೇರೆ ಪರಿಚಯ ಇಲ್ಲದವರಿಗಾಗ್ಲಿ, எதை செய்தாலும் நீ உண்மையாய் ಯಾರಿಗೆ ಮಾಡಿದ್ರು ನೀನು ನಿಜವಾಗಿ ಮಾಡಿದಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மையாய் நாம் செய்கிறோமா? ನಿಜವಾಗಿ ನಾವು ಮಾಡ್ತಿದ್ದೀವ? எந்த காரியத்தை நாம் உண்மையாய் செய்கிறோம்? ಯಾವ ಕಾರ್ಯದಿಂದ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் செய்ய வேண்டும். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾಡಬೇಕು. நமக்கு பேரோ புகழோ ஒன்றும் ನಮಗೆ ಹೆಸರು ಹೊಗಳಿಕೆಯೋ ಏನು ಬೇಡ. நமக்குடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. ನಮ್ಮ ಹೊಗಳಿಕೆ ದೇವರಿಂದ அவர் ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. பார்க்கிறபடி ಆತನ ನೋಡುವ அவருக்கு ಮೇರೆಗೆ முன்பாக நீங்க உண்மையா இருந்தா போதும். ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿದ್ದರೆ ಸಾಕು. யாருக்கு என்ன செய்தாலும் ಯಾರಿಗೆ ಏನು ಮಾಡಿದರು உண்மையா செய்து பாருங்க. ನೀವು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் பரலோகம் சந்தோஷப்படும். ಪರಲೋಕವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் தான் அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள். ಅವರುಗಳು ಆತನೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡುವರು. உலகத்திலே நாம் உண்மை இல்லாம இருந்தா, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತನ ಇಲ್ಲದಿದ್ದಾಗ, சபையிலே நாம் உண்மை இல்லாம இருந்தா, ಸಭೆಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತನ ಇಲ್ಲದಿದ್ದಾಗ, சபையாய் வைத்திருக்கிற நாட்களிலே ಸಭೆಯಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டு நம்மை சபையாய் வைக்க வேண்டும். ಯಾಕೆ ದೇವರು ರಕ್ಷಣೆ ಪಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಸಭೆಯಾಗಿ ಇಟ್ಟಿರಬೇಕು? போல பிழைத்துக் கொண்டு விட வேண்டியதானே? ಹೋಗೋ ಜೀವಿಸ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಿಡಬಹುದಲ್ಲ? சபையாய் வைத்திருக்கிற நோக்கமே ಯಾಕೆ ಸಭೆಯಾಗಿಟ್ಟಿರುವಂತ சபை ಉದ್ದೇಶ? சத்தியத்திலே வளர வேண்டும். ಸಭೆ ಸತ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. சபை உண்மை உள்ள சபையாய் மாற வேண்டும். ನಂಬಿಗಸ್ತನಾದ ಸಭೆಯಾಗಿ ஆண்டவர் வருகிற நாள்ல சபையை பார்த்து என் உத்தமியே என்று அழைக்க வேண்டும். ಕರ್ತನ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ಪ್ರಿಯವಾದ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕು. உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்க ಓ வேண்டும். ಬಲ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಆಳು ನೀನೆ ಎಂಬುದಾಗಿ
ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತನ ಎದುರು நம்முடைய ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತತನ ಇರಬೇಕು. நம்முடைய உள்ளத்துல இருக்கிற உண்மையின்படி ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ನಂಬಿಗಸ್ತತನದ ಬಗ್ಗೆ நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ನಿಜವಿರಬೇಕು. உள்ளத்திலே உண்மை இருந்தால் ಹೃದಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಿದ್ದರೆ வார்த்தையிலும் உண்மை இருக்கும். ಮಾತುಗಳೇ ಅದನ್ನ ತಿಳಿಸುತ್ತವೆ. ஹalleluya. ಹalleluya. நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೇವೆ. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ಆತ್ಮದಿಂದ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧನೆ அந்த ಮಾಡ್ತೇವೆ. ஆராதனையில் உண்மையான ஆராதனையா இருக்க ಆ வேண்டும். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾದ ಆರಾಧನೆ ಆಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் தந்த தாளந்துகள், ದೇವರು ಕೊಟ್ಟ ತಲಾಂತುಗಳಲ್ಲಿ, கர்த்தர் தந்த சகல ದೇವರು ஆசீர்ವಾದಗಳು ಕೊಟ್ಟಂತ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳಲ್ಲಿ ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருப்போம். ನಾವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அன்பான ಯಥಾರ್ಥವಾಗಿರಬೇಕು. தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் கணக்கு கேட்பார். ಆತನ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மாத்திரமல்ல, சத்தியத்துல உண்மையா இருப்போம். ನೀವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. சத்தியத்துல உண்மையா இருப்போம். ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. சத்தியத்தில் உண்மையாய் செய்வோம். ದೇವರ ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿರೋಣ. சகோதரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்கிற காரியத்திலே ಪರಿಚಯ ಇರುವವರಿಗೂ ಇಲ್ಲದಿರುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ நாம் உண்மையாய் இருப்போம். ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರೋಣ. உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, ನಂಬಿಗಸ್ತರಾದವರಿಗೆ அவனுடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லுகிறார். ನನ್ನ ತಂದೆಯ ಸೌಭಾಗ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. உண்மை இல்லாதவர்களுக்கு, ನಂಬಿಗಸ್ತತನ ಇಲ್ಲದವರಿಗೆ, கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ಲೂಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 46வது ವಚನத்தை வாசிக்கலாம். 46ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்தில் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவர்களுக்கு பங்கை நியமிப்பார். ಅಪನಂಬಿಗಸ್ತರೊಡನೆ ಅವನಿಗೆ ಪಾಲನ ಕೊಟ್ಟನು. அல்லேலூயா. ஹalleluya. உண்மை இல்லாதவர்களுக்கு ஒரு பங்கு வைத்திருக்கிறார். ಅಪನಂಬಿಗಸ್ತರಿಗೆ ಒಂದು ಪಾಲನೆ, உண்மை உள்ளவர்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ಅಪನಂಬಿಗಸ್ತರಿಗೆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர்களுக்கு அன்பான தேவன் உண்மை இல்லாதவர்களோடு பங்கை நியமிப்பார். ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಗತಿಯನ್ನ ನೇಮಿಸ್ತಾರೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? அவர் ಯಜಮಾನ್ ವರ ಇನ್ನೂ ನಾಳಾகும். ಯಜಮಾನನ ಬರುವುದು ಇನ್ನೂ ತಡವಾಗ್ತದೆ. விருப்பம் போல நடப்போம். ನಮ್ಮ ಚಿತ್ತಾನುಸಾರ ನಾವು ನಡೆಯೋಣ. நம்ம எதையும் செய்வோம். ನಾವು ಏನ್ ಬೇಗ ಮಾಡೋಣ, பிறகு பார்க்கலாம், ಮುಂದೆ ನೋಡೋಣ. அப்படி என்று வாழும்போது, ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ நினையாத நேரத்தில் அவனுடைய எஜமான் வந்து, ನೆನೆಸದ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಆತನ ಯಜಮಾನನು ಬಂದು அவனை கடினமாய் தண்டித்து, ಅವನನ್ನ ಕಠಿಣವಾಗಿ ದಂಡಿಸಿ, உண்மை இல்லாதவரிடத்தில் அவனுக்கு பங்கை நியமிப்பார். ಅಪನಂಬಿಗಸ್ತರೊಡನೆ ಆತನು ಆ ಗತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಆತನು ಬರುವಾಗ அவர் எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரா? ಆತನು ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ நினையாத நேரத்தில் வருவார். ನೆನೆಸದ ಗಳಿಗೆ வருவேன் என்று சொன்னார். ಆತನು ಬರುವೇನೆ ಎಂಬುದಾಗಿ நிச்சயமாக வருவார். ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ எப்பொழுது வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நினையாத நேரத்தில் வருவேன் என்று சொன்னார். ನೆನೆಸದ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ஆனா அவர் வரும்போது, ಆದ್ರೆ ಆತನು நாம் ಬರುವಾಗ உண்மை இல்லாதவர்களாய் இருப்போம். ನಾವು ನಂಬಿಗಸ್ತತನ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ அவர் கடினமாய் தண்டித்து, ಆತನು ಕಠಿಣವಾಗಿ ದಂಡಿಸಿ உண்மை இல்லாதவர்களுடைய பங்கிலே நம்மை கொண்டு போடுவார். ಅಪನಂಬಿಗಸ್ತರೊಡನೆ ನಮ್ಮ ಗತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹalleluya. உண்மை இல்லாதவர்கள் என்று சொல்கிறது என்ன? ಗತಿ ಅಪನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನು? உண்மை இல்லன்னா பொய் என்று சொல்லி ನಿಜ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸುಳ್ಳ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாய் நடக்காததுன்னு அர்த்தம். ದೇವರ ಮುಂದೆ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇಲ್ಲ. பொய்யர் அனைவரும், ಸುಳ್ಳುಗಾರರು ಎಲ್ಲರೂ இரண்டாம் மரணமாகிய ಎರಡನೇ ಮರಣವಾಗಿರುವಂತ அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே ಅಗ್ನಿ பங்கடைவார்கள். ಗಂಧಕ ಇರುವಂತ ಉರಿಯುವ ಕಡಲಿನಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவருடைய பார்வையிலே ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நாம் உண்மை உள்ளவர்களாய் ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಇರೋಣ. உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி ನಂಬಿಗಸ್ತರಾದವರು ನನ್ನನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಂತೆ, ಆರಿಸಿಕೊಳ್ಳುವ கண்கள், ನನ್ನ ಕಣ್ಣು அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ಅವರ ಮೇಲೆ ಗಮನದಿಂದ அல்லேலூயா. ನೋಡುತ್ತದೆ. எல்லாரும் ಹalleluya. இந்த வேளையிலே ஜெபிக்க ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ எழுந்து நிற்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲುವ. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்புக்கொடுத்து ದೇವ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ஆண்டவரிடத்துல நான் ஜெபிப்போம். ದೇವರ ಬಳಿ ನಾವು ಕೇಳೋಣ. இந்த நாட்களை கத்த நம்ம ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாய் ಈ மாற்றட்டும். ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಿ. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் ಮೋಶೆ இருந்தான். ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ಮೋಶೆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. அவருடைய பிள்ளைகளாகிய நாம், ಆತನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು, அவருடைய வீடாகி அவருடைய சபைக்கு ಆತನ ಮನೆಯಾಗಿರುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ உண்மை உள்ளவர் விசுவாசியாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ನಂಬಿಗಸ್ತರಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವಂತೆ கர்த்தர் எதற்காக ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார்? ದೇವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಟ್ಟಿದ್ದಾನೆ ஏதோ ಅಂದ್ರೆ, வாரத்துல ஒரு நாள் வந்து போவதற்கு அல்ல, ಏನು ವಾರದಲ್ಲಿ ಒಂದಿನ ಬಂದು ಹೋಗೋದಿಕ್ಕಲ್ಲ, சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி, ಸಭೆಗೆ அவருடைய ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಲು, வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி. ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ನಂಬಿಗಸ್ತನದಿಂದ ಇರ್ಲಿಕ್ಕಾಗಲಿ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣು ಅವರ ಮೇಲೆ ಗಮನದಿಂದ இன்னைக்கு நம்ம மேல ಹರಿಸಿದೆ. நோக்கமாய் இருக்கிறது. ಇವತ್ತು ನಮ್ಮ ಮೇಲೆ ಗಮನದಿಂದ
ಆನಂದ ಇದೆ. உத்தமமான வழியிலே நடக்கிறவன் ಓ ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಡೆಯುವಂತವನು, அவன் என்னை சேவிப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை ಅವನು ನನ್ನನ್ನು சொல்லுகிறது. ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವನು ಎಂಬುದಾಗಿದೆ. கபடு செய்கிறவன் என் வீட்டில் நிலைப்பதில்லை, ಮೋಸ ಮಾಡುವವನು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಕೂಡದು, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. ಸುಳ್ಳುಗಾರನು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕೂಡದು. கபடு வேண்டாம், ಮೋಸ ಬೇಡ, பொய் உதடுகள் வேண்டாம், ಸುಳ್ಳು ನಾಲಿಗೆಗಳು ಬೇಡ, உண்மை மாத்திரம் ನಿಜ பேசுவோம், ಮಾತ್ರ ಬೇಕು, உண்மையாய் நடப்போம், ನಿಜ ಮಾತ್ರ கர்த்தருக்கு ಬೇಕು. முன்பாக உண்மையாய் நடப்போம், ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ மனுஷனுக்கு முன்பாக இல்ல, ಮನುಷ್ಯನ நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு முன்பாக, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ದೇವರ அவருக்கு ಮುಂದೆ முன்பாக உண்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை ಆತನ தருவாராக. ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇರೋಣ. ஹalleluya. Hallelujah.